தியானித்து கர்த்தர் நமக்காக செய்த எத்தனையோ அற்புதங்கள், அடையாளங்கள் ஒவ்வொன்றையும் நினைவு கூறத்தக்கதாக அவரோட சமூகத்தில் வேதவசனம் சொல்லுது, கிருபையினாலே, ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். இந்த நாளில் கூட நம்ம நன்றியறுதலோட இருதயங்களோட, முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு ஆத்மாவோடும் கர்த்தரிடத்தில் அன்பு கூறத்தக்க இந்த வார்த்தைகளை கூட நம்ம தியானிக்கலாம். எடுத்துக்கொள்வோம். உபாகமம் 7, பேஜ் நம்பர் 233. ஒரு 5 வசனங்கள். முதல் வசனம், நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி. 6வது வசனம், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேர் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாக இருந்தீர்கள். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினால் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தினின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையின்றும் உங்களை மீட்டு கொண்டார். 19வது வசனம், உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாதிரு. நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் அப்படியே செய்வார். 21வது வசனம், அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். இந்த நாளில் கூட முதல் வசனங்கள் எப்படியா சொல்லுது, எத்தனையோ ஜாதிகள் இந்த தேசங்களில் கூட அப்படித்தான். இதற்கு தகுதியானவங்கள் எத்தனையோ பேர் இருக்கலாம். அந்த ஜாதியோட அடைமொழியோடு கூட இந்த தேசங்கள் எத்தனையோ பேர் இன்னும் கூட காத்திருக்கலாம். அவர்களுக்கு கிடைக்காத ஒரு சிலாக்கியமாக நம்ம தாளந்திலையும் ஞானத்திலையும் பெரியவர்கள் என்று கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. இந்த நாளில் கூட கர்த்தர் நம்ம மேல் வைத்த கிருபை எல்லாவற்றிலும் பெரியது. இந்த நாளில் கூட எத்தனையோ ஜனங்கள் அது தகுதியுள்ளவர்களாக இருந்தாலும் கர்த்தர் பலவீனமானவர்களை தெரிந்து கொள்கிறார். நம்மளுடைய வீக்னஸ் அதை கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஆனால் இந்த உலகம் எப்பொழுதும் நன்மையானதையும் அவர்களுக்கு தேவையான பயன்படுகிற காரியங்களை மட்டுமே தான் இந்த உலகம் பயன்படுத்தும். ஆனால் கர்த்தர் எப்பொழுதுமே நம்மளுடைய பலவீனங்களை தெரிந்து கொள்கிறார். அதனால் நம்ம எல்லாவற்றிலையும் ஒதுக்கப்பட்டவர்களாயும் தள்ளப்பட்டவர்களாயும் விரோதிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட கர்த்தர் தன்னுடைய சொந்த ஜனமாய் பரிசுத்த ஜனமாய் நம்மளை தெரிந்து கொண்டார். நம்ம கொஞ்சமாக இருக்கிறதுனால, நம்மளுடைய ஞானம் கொஞ்சமாக இருக்கிறதுனால, நம்மளுடைய பலன் கொஞ்சமாக இருக்கிறதுனால, நம்மளுடைய திறமை, நம்மளுடைய எல்லா காரியங்களும் கர்த்தருக்கு முன்பாக இந்த உலகத்தில் கம்பேர் பண்ணி பார்க்க போகும்போது எல்லாவற்றையும் நம்ம குறைவுள்ளவர்களாக இருந்தோம். அதனால் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார். நம்ம வேதத்தில் பார்க்குறோம், யாருமே கர்த்தர் தெரிந்து கொண்ட எத்தனையோ பராக்கிரமசாலிகள் எல்லாருமே எல்லாற்றிலும் குறைவுபட்டவர்களாயும் தள்ளப்பட்டவர்களாயும் சிறுமைப்பட்டவர்களாகவும் இருந்தாங்க. அவர்களை கொண்டு தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். இதனால் கூட நம்ம எந்தெந்த காரியங்கள் எல்லாம் நம்ம தவிர்த்து ஏங்குகிறோம், எந்தெந்த காரியங்களில் நமக்கு ஞானம் இல்லை, எந்தெந்த காரியங்களில் எல்லாம் நம்மளை அதுக்கு தகுதியற்றவர்களாய் நம்ம காணப்படுகிறோமோ எல்லாவற்றிலும் கர்த்தர் பயங்கரமும் வல்லமையுமான தேவன். அவர் நம்மளை ரட்சிப்பார். இதனால் கூட இந்த வசனங்கள், நீ கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாகிய கர்த்தர் உங்களை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய பயத்தையும் நன்றாய் நினைத்து. இதனால் கூட நம்ம நினைப்போம், அவர் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளை நம்மளை நடத்தி கொண்டு வந்தார். எத்தனையோ சூழ்நிலைகள் நம்ம விழப்பட்டவர்களாயும் தள்ளப்பட்டவர்களாயும் நாம் உண்மையற்றவர்களாக இருந்தாலும் கூட கர்த்தர் நமக்கு உண்மையுள்ளவராக இருந்து எல்லா சூழ்நிலைகளும் நம்மளை கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகின்ற எத்தனையோ காரியங்கள், பார்வோனோட பலத்தை போல எத்தனையோ சூழ்நிலை கர்த்தரை விட்டு நம்ம பின்மாறி போயிருக்கலாம். எத்தனையோ சூழ்நிலை அவருக்கு ஏற்ற ஒரு இருதயம் இல்லாமல் இருந்திருக்கலாம். எப்பொழுதும் அதே போல் ஒரு துதிக்க முடியாதவர்களாக இருந்திருக்கலாம். எல்லா சூழ்நிலைகளும் அவர் உண்மையுள்ளவர். நம்மளை முடிவு பரியந்தமும் நடத்த அவர் வல்லவையாக இருக்கிறார். இந்த நாளில் கூட பார்வோனை போல எந்த காரியங்கள் கர்த்தரிடத்தில் சேர முடியாதபடிக்கு, அவர் சுதந்திரிக்க செய்கிற தேசங்களைப் போல அவருடைய சமூகத்தை கூடி சேர முடியாதபடிக்கு தடையாக இருக்கிறதோ, எத்தனை சமூக ஜனங்கள் இன்னும் கர்த்தரை கொடுத்த மனம் திரும்பாமல் பின்மாறி போகிறவர்களாக இடர்கள் அடைந்தவர்களாக காணப்படுகிறார். அவர் ஒவ்வொருவரையும் கூட அவர்களுக்காக கூட நம்ம ஜெபிக்கலாம். அவர்களை ஒவ்வொருவரும் கர்த்தர் அவர்களுக்காய் செய்த நன்மைகளை நினைத்து மறுபடியும் அவர்கள்
திரும்பி கர்த்தரை துதிக்க அவர்கள் மனம் திரும்பத்தக்கதாய். நாம் கூட நினைக்கலாம், நம்ம கர்த்தர் நமக்காய் செய்த எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ அடிமைத்தனமான வீடாகிய காரியங்களிலிருந்து நம்மளை மீட்டெடுத்தார். எந்தெந்த காரியங்களுக்கெல்லாம் நம்ம அடிமையாக இருந்தோமோ அதை எல்லாவற்றிலையும் கர்த்தர் மாம்சமான காரியங்களை எல்லாம் நீக்கி ஆவிக்கு அடிமையாய் கிறிஸ்துவின் சுவாதீன பிரமாணத்தை உடையவர்களாய் கிறிஸ்துவுக்குள் நற்கந்தமாய் நம்மளை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இதனால் கூட நம்ம நினைவு கூறுவோம், அந்த காலை வேளையில் கூட இருதயங்களை ஒருங்கிணைப்போம். எந்தெந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் நம்மளை மீட்டு தெரிந்து கொண்டார். துதிக்கலாம். கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோமப்பா. இந்த நாளில் கூட நாங்கள் உண்மையற்றவர்களாக இருந்தாலும் எப்பொழுதும் கூட கர்த்தாவே ஏதோ அற்புதங்கள் அடையாளங்களுக்கு மாத்திரம் உண்மை தேடுவர்களாக நாங்கள் இல்லாதபடிக்கு நீர் எங்களுக்குள்ளாய் பாராட்டின எத்தனையோ சூழ்நிலை கர்த்தாவே நாங்கள் பின்மாறி போனவர்களாக காணப்பட்டாலும் நீர் உண்மையுள்ளவராக இருந்து உம்முடைய கர்த்தாவே அநேக காரியங்களினால் எங்கள் மேல் நீர் அன்பு கூர்ந்து இந்த கொஞ்ச ஜனமாய் நாங்கள் இருப்பதனாலும் எங்களுடைய கர்த்தாவே வீக்னஸ், எங்களுடைய பலவீனங்களை உமக்கு பலமாய் நீ தெரிந்து கொண்டீரப்பா. அதற்காக உம்மை நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் எங்களுக்குள்ளாய் பாராட்டின ஒவ்வொரு கிருபையும் பெரியது என்பதை எங்களுடைய கர்த்தாவே சாட்சிகளினால நாங்கள் கர்த்தாவே உம்மிடத்தில் சேருகிறோம். நீர் எங்களுக்குள்ளாய் பாராட்டின ஒவ்வொரு நன்மையான காரியங்களுக்காய் சாட்சி உணர்வுகளாய் இந்த தேசங்களில் வைத்து இன்றளவும் கூட கர்த்தாவே எங்கள் மேல் கிருபையாய் இருந்து பயப்படுகிற எல்லா சூழ்நிலைக்கும் எங்களை நீங்களாக்கி உங்களுடைய கிருபையும் உங்களுடைய தயவும் எங்களை ஒவ்வொரு நாளும் காத்து வழிநடத்துவதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் கூட சபையில் ஒவ்வொருடைய இருதயங்களும் கர்த்தாவே ஒருங்கிணைங்க. இந்த நாளில் கூட கர்த்தாவே நீர் எங்களுக்குள்ளாய் இந்த தேசங்களில் வைத்து நீர் பாராட்டின ஒவ்வொரு கிருபையும் நாங்கள் நினைவு கூர்ந்தவர்களாய் எத்தனையோ கர்த்தாவே இந்த தேசங்களில் தாளந்துள்ளவர்களாய் இந்த தகுதிக்கு திராணி உள்ளவர்களாய் எத்தனையோ பேர் உண்டு. அவர் எல்லாவற்றிற்கும் மத்தியிலும் கூட கர்த்தாவே எல்லாவற்றிலும் குறைவுபட்டவர்களாய் நாங்கள் காணப்பட்டாலும் உம்முடைய கிருபை எங்களுக்குள்ளாய் பெரிதாய் விளங்குவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு கர்த்தாவே எங்களுக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளையோ அவைகளை நஷ்டமாய் எண்ணி உம்முடைய சமத்துக்காய் நாங்கள் எப்பொழுதும் கர்த்தாவே வாஞ்சியுடலாய் எங்களை மாற்றுங்க. நீர் செய்த நன்மைகளை ஒருபோதும் நாங்கள் மறந்து விடாதபடிக்கு அவர்கள் இருதயங்களில் எழுதப்பட்ட எழுத்தாணியாய் கர்த்தாவே மாறிடத்தக்கதாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதே போல எத்தனையோ கர்த்தாவே உம்முடைய சமூக ஜனங்கள் பின்மாறி போனாலும் கூட அவர்கள் எல்லோரையும் கூட நீர் மீட்டு நீர் சுதந்திரமாய் வைத்த ஒவ்வொரு நன்மைகளை சுதந்திரிக்கும்படி நீர் எங்களுக்குள்ளாய் செய்த அநேக அற்புதங்களை அடையாளங்களையும் கூட அந்த காலை வேளையில் நினைவு கூறுகிறோம் அப்பா. எங்களை இருதயங்களை ஒருமுகப்படுத்த நீரே கர்த்தாவே எங்கள் கண்மலையும் எங்கள் கோட்டையும் இரட்சண்ய கோம்பும் நாங்கள் நம்பியிருக்கிற துருகமும் எங்கள் உயர்ந்த அடைக்கலும் இரட்சரும் மீட்பருமாகிய தேவனே இந்த காலை வேளையில் நன்றி இருதயங்களோட கூட உம்மை துதிக்கிறோம் அப்பா. எந்த காரியங்களிலும் கர்த்தாவே நாங்கள் பயப்படாதபடிக்கு நீர் செய்த நன்மைகள் நீர் செய்த அடையாளங்கள் அற்புதங்கள் இன்றளவும் நீ செய்ய வல்லவர் என்பதை நாங்கள் முழுவதுமாய் விசுவாசிக்கிறோம் அப்பா. எந்த காரியங்களை கொடுத்து நாங்கள் பயப்படாதபடிக்கு நீர் எங்கள் நடுவில் இருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறீர். எங்களை கர்த்தாவே பயங்கரமும் மகத்துவமுள்ள தேவனாய் எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களும் நீர் கர்த்தாவே செயல்பட எங்களை முழுவதுமாய் நாங்கள் தாழ்த்துகிறோம் அப்பா. எங்களை கொண்டு எதுவும் செய்ய இயலாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எல்லாம் கர்த்தாவே நீர் தந்தது. நீர் இன்றளவும் கர்த்தாவே முடிவு பரியந்தமும் நடத்த நீர் வல்லவராக இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே இந்த நாளில் கூட சபையில் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் பலப்படுத்துங்க. எந்தெந்த காரியங்கள் எல்லாம் நாங்கள் விசுவாச குறைவுள்ளவர்களாய் அசுவிசுவாசம் உடையவர்களாய் இன்னும் குறைவுபட்டவர்களாய் பலவீனமுனவர்களாய் உள்ளோமோ அது எல்லாவற்றிலும் கூட உடைய நாமம் மகிமைப்படத்தக்க ஒவ்வொருவரையும் கர்த்தாவே சீர்படுத்துங்க. உடைய நாமம் ஒவ்வொருக்குள்ளாய் விளங்கிடத்தக்கதாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் கூட ஏறெடுக்கிற ஆராதனை வேலைகளையும் செய்தி வேலைகளையும் வேத வாசிப்பிலும் கர்த்தாவே பிரசன்னமும் கர்த்தாவே உம்முடைய அசைவாடுதல் நாங்கள் ஒவ்வொருவரும் அனுபவிக்கத்தக்கதாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய இருதயங்கள் எண்ணங்கள் கர்த்தாவே சீர்படுத்துங்க. எங்களோட உலகத்தரமான எண்ணங்களோ உலகத்தரமான சிந்தைகளோ இல்லாதபடிக்கு உங்களுடைய சமூகத்தில் எங்களை முழுவதுமாய் கர்த்தாவே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த நாள் முழுவதும் அல்ல ஒவ்வொரு நாளும் கூட நடத்துதலுக்கு நேராக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை இன்னும் அதிகமாக சீர்படுத்தி இன்னும் கர்த்தாவே எங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மாத்திரம் உங்களை தேடுகிறவர்களாக இல்லாதபடிக்கு உமக்கு பிரியமான காரியங்களை செய்கிற இருதயங்களில் கர்த்தாவே அப்படிப்பட்ட கர்த்தாவே எண்ணத்தை எங்களை ஒவ்வொருவருக்கும் கொடுங்கப்பா. இந்த காலவேளையில் கூட உங்களுடைய பிரசன்னத்தை உணர கிருபைகளை புரிங்க. இந்த நாளில் கூட ஏறெடுக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் கூட உபவாசத்தோடு உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாய் நீர் கர்த்தாவே பேசி அவங்க இருதயங்களில் உங்களுடைய கர்த்தாவே ஆவியை ஊற்றத்தக்கதாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். பாடலில் பாடும் பொழுது கூட ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது நாளைக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க, நாளையது நாளைக்காக கவலைப்படட்டும், அந்தந்த நாட்களுடைய பாடு அதனுக்கு போதும்னு சொல்லி. ஸோ அதை கூட நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்தவர்களாக பாட போகிறோம். நம்ம பிள்ளைங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க குரூப்பில் 7 days கிரியேஷனை பற்றி படித்தாங்க. அதில் பார்க்கும்போது ஒருவேளை நம்ம கூட பெற்றோர்களாக பிள்ளைகள் பிறந்த பிறகு தான் அவங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி நம்ம ஒன்று ஒன்றா பார்த்து செய்கிறோம். ஆனால்
மனிதனை உண்டாக்குறதுக்கு முன்னாடியே என்ன தேவையோ அதை எல்லாம் செஞ்சுட்டு, ஆகாரம், தண்ணி, இருக்கிற இடம் எல்லாத்தையும் படைச்சிட்டு தான் மனுஷனை படைச்சார். அப்போ நம்மளுடைய தேவைகளை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். நம்ம ஏதோ நம்மளை உருவாக்கிட்டு நம்மளை விட்டுட்டாருன்னு இல்லை. நமக்கு என்ன வேணும், நம்ம எந்த பாதையில் போக போகிறோம், நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் ஏற்கனவே அந்தந்த இடத்துல வைத்திருக்கிறார். அந்த காலம் வரும் பொழுது, அந்த நேரம் வரும் பொழுது அதை நம்ம சுதந்திரித்து கொள்ளும்படியாக அவர் செய்வார். இந்த காலை வேளையில் கூட அதை உணர்ந்தவர்களாய், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உற்சாகமாய், நாளைய தினத்தை குறித்து நான் பயப்பட மாட்டேன், நாதன் இயேசு எல்லாத்தையும் பார்த்துப்பார்னு சொல்லி வெறும் வார்த்தைகளால் அல்ல, விசுவாசத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோம். வரும் நாளில் கூடார மறைவில் ஒளித்து கண்மலையின் மேலே நம்மளை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார்.
நமக்கு தெரியாது நாளைக்கு என்ன நடக்கும்னு. ஆனால் அவர் எல்லாவற்றையும் அறிந்த தேவன், முற்றிலும் அறிந்த தேவன், ஆதியும் அந்தமும் அவரே. நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவருக்கு தெரியும். அவர் தெரிந்து மட்டும் இல்லை, ஒருவேளை இந்த சூழ்நிலையில் நம்ம போகும் பொழுது நமக்கான எல்லாவற்றையும் ஆயத்தம் படுத்தி வைத்திருக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நமக்கு என்னென்ன நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்திருக்குன்னு நம்ம திரும்பி பார்க்கும் பொழுது தெரியும், ஆமாம், ஆண்டவர் செய்தது எல்லாமே நன்மைக்கு தான். நமக்கு ஒருவேளை அது தீமையாக நம்ம கண்களுக்கு தெரியல, ஆனால் ஒருபோதும் தீமை செய்யாத தேவன் அவர். தீமை போன்ற தோன்றுகிற காரியங்களை கூட நன்மையாய் முடிய பண்ணுகிற தேவன் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த பாடலை பாடும் பொழுது இந்த வார்த்தை, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தெய்வம் இல்லைன்னு சொல்லி இந்த வார்த்தையை யார் சொல்லியிருக்கான்னா, வேதத்தில் யோசுவா 2 பேரை வேவுக்காரர் அனுப்பும் பொழுது அங்கே இருக்கிற அந்த ராகாப் என்கிற ஒரு வேசியின் இடத்துல போகும் பொழுது, ஆண்டவர் உங்களுக்கு எப்படியெல்லாம் நடத்தி வந்தார்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அவங்க அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய தேவனை போல ஒருவரும் இல்லை, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும். அப்போ ஒரு அந்நிய தேசத்தில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு தெரிந்திருக்கு அவங்களுடைய கர்த்தர் எப்படி அவங்கள நடத்தி வந்தார்னு சொல்லி. அப்போ நம்மை சுற்றி பார்க்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவர் நம்மை நடத்துகிற விதத்தை பார்த்து, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவரை போல ஒருவரும் இல்லைன்னு சொல்லுகிற நாட்கள் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை உணர்ந்தவர்களாய் அவர் எவ்வளோ பெரிய தேவன்னு சொல்லி அவரை துதித்து பாட போகிறோம். உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். சிலைகள் இல்லையே, உன் கையில் ஆயுதம் இல்லையே. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவனில்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவனில்லை. உற்சாகமாய் வாய்களை திறந்து, உன் கையில் ஆயுதம் இல்லையே. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவனில்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான
சுவாசத்தால் ஜீவனை கொடுத்த தேவன். உமக்கு சிலைகள் இல்லையே, உன் கையில் ஆயுதம் இல்லையே. உற்சாகமாய் சொல்லுவோம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. உன் கையில் ஆயுதம் இல்லையே. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவனில்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவனில்லை. அல்லேலூயா. காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தர் என் பக்கம் உண்டு. சொல்லுவோமா உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சொல்லுங்க. காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தர் என் பக்கம் உண்டு. சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன். சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நம்புவேன். சத்தத்தை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சொல்லுவோம். என்னாலும் அவரை நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். போக மாட்டேன். வனாந்திரமே வாழ்க்கையானாலும் கர்த்தர் என் பக்கம் உண்டு. வனாந்திரமே வாழ்க்கையானாலும் கர்த்தர் என் பக்கம் உண்டு. வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார், நம்பி நான் முன் செல்லுவேன். வேண்டியதை எல்லாம் அவர் பார்த்துப்பாரு. அவர் பார்த்து கொள்வார், நம்பி நான் முன் செல்லுவேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன்.
சொல்லுவோம். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன், என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன், என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு புதிய நாளில் தேவனுடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து நம்ம வார்த்தையை பார்த்தோம். போன வாரம் கூட கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய காரியம். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என்னுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறார், என்னுடைய குடும்பத்தோடு இருக்கிறார், எல்லாம் சந்தோஷம்தான். ஆனால் கர்த்தர் இருப்பதனுடைய முகாந்திரம் என்ன? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாருன்னா நான் போகிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய ஜெயத்தை மாத்திரம் தரணும்னு அல்ல, என்னோடு கூட இருந்து அவர் என்னை உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம்ல. அதுதான் நம்ம எரேமியா முதல் அதிகாரத்தின் 19ஆம் வசனத்தில் பார்த்தோம். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எரேமியாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனோடு கூட இருந்ததை அவன் என்ன செய்யறான்? 100% உறுதியாய் நம்பினான். ஆகவே தான் அவன் போய் பேசக்கூடிய வார்த்தைகள் வல்லமையா இருந்தது. உனக்கு விரோதமாக யுத்தங்கள் எழும்பும், ஜனங்கள் எல்லாம் உனக்கு விரோதமாக எழும்புவாங்க. எப்படிப்பட்ட ஜனங்கள் என்று பார்த்தோம்ல. 5 விதமான மக்களை குறித்து பார்க்கிறோம். தேசத்தின் ஜனங்களுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். யூதாவின் ராஜாவுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம், ஜனங்களுக்கு விரோதமாய், பிரபுக்களுக்கு விரோதமாய், இப்படி பல தரப்பட்ட மக்களுக்கு சாதகமாக அல்ல பாதகமான வார்த்தையை பேசுறான். காரணம் என்ன? அவர்கள் தேவனை விட்டு பின்மாறி போனதுனால கர்த்தருடைய கோபாக்கனை இல்லை கர்த்தருடைய கோபம் எப்படி உங்கள் மேல் வரும், அது எப்படி அது நடந்து ஏறும் என்று சொல்லி அவர்களுக்கு அவன் செய்றான், தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். ஆனால் அவர் சொல்றார், கர்த்தர் இவர்களுக்கு எதிராய் நீ பேசினாலும் அவர்கள் உனக்கு எதிராய் வந்தாலும் கூட அவர்கள் உன்னை என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. காரணம் என்ன தெரியுமா? நான் உன்னை எப்படி ஆக்குறேன்? fortified city, அரணிப்பான பட்டணம் போல உன்னை நான் மாற்றுவேன், இரும்பு தூணை போல நான் உன்னை உருவாக்குவேன், வெண்கல அலங்கமாய் மாற்றுவேன். இதெல்லாம் யோசித்து பார்த்து எத்தனை பேர் இதை போய் தியானிச்சு பார்த்தீங்க? இரும்பு தூண் என்ன செய்யாது? எதுக்குமே வளைஞ்சு கொடுக்காது. உன்னுடைய வார்த்தையில் உறுதியாய், என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்ய போகின்ற காரியத்தில் உறுதியாய் இருப்பதற்கு கர்த்தருடைய ஆலோசனை எனக்கு அவசியம், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு அவசியம். ஏன் ஒரு காரியத்தில் எனக்கு நிலையில்லாத ஒரு தன்மை இருக்குது? ஏன் சில காரியங்கள் நான் யோசிக்கும் போது இது சரிதானா தவறா, நான் எடுத்த முடிவு சரியா தவறான்ற ஒரு குழப்பத்துக்குள்ளே நம்ம போறோம். இந்த எடுத்த காரியத்தில் ஒரு வெற்றி பெற்றா நம்ம என்ன நினைக்கிறோம்? இது சரியான காரியம். ஆனால் தோல்வியை சந்திச்சா என்ன செய்கிறோம்? நம்ம என்ன செய்கிறோம்? ஐயோ தவறா செஞ்சிட்டோம் போல. ஆனால் வெற்றி கற்றுக் கொடுக்காத பாடம் தோல்விகள் நமக்கு என்ன செய்யுது? கற்றுக் கொடுக்குது. கர்த்தர் எந்த பகுதியில் நம்மளை வைத்திருக்கிறார் அந்த பகுதிகளில் உங்களை என்ன செய்கிறாரு? உருவாக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னா அவர் என்னை உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார் சொல்லி போன வாரம் பார்த்தோம். இந்த வாரத்தில் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார்னா அவர் என்னை கிரியைகளை நடப்பிக்கும்படி என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார்னா என்ன அர்த்தம்? கிரியைகளை நடப்பிக்கின்ற ஜனமாக இருக்கணும். அவருடைய கிரியைகள், நம்முடைய கிரியை இல்லை. நாம் சில நேரம் இதுதான் சரின்னு சொல்லி நாம் யோசித்து செயல்படுகிறோம். ஆனால் அவர் நமக்குள் இருக்கும்போது நாம் செய்ய வேண்டிய காரியத்தை என்ன செய்வாரு? போதிக்கிற தேவனா இருக்கிறார். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது என்ன செய்யற? உன்னிடத்துல உனக்கு நான் கொடுக்குறேன். அவர் என்ன செய்வார்? அவர் போதித்து உன்னை நடத்துவார். நான் என்னெல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்தனோ அதை உனக்கு நினைவுபடுத்துவார். நியாய தீர்ப்பை குறித்து, நீதியை குறித்து என்ன செய்வார்? கண்டித்து உணர்த்துவார். அப்போ என்னோடு கூட தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்றால் அவர் என்னை அவருடைய கிரியைகளை நடப்பிக்கின்ற ஜனமாய் என்னை மாற்றுவார். தேவனுடைய கிரியைகளை நடப்பிக்கின்ற ஜனமாய் மாற்றுவார். அப்போ முதலாவது போன வாரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறாரு. அடுத்தது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதின் நிமித்தமாய் அவர் அவருடைய கிரியைகளை நம் மூலமாய் நடப்பிக்க அவர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். பாருங்களேன், எல்லாருக்கும் தெரிந்த வசனமாக இருந்தால் ரோமர் 8:14 படிக்கலாம். ரோமர் 8:14.
மேலும் இவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். as many as led by the spirit of god called sons of god அப்படின்றது. எத்தனை பகுதியில் நாம் முற்றிலுமாய் தேவனுடைய நடத்துதலுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அப்படின்னா தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்கிறவர்களாய் அவர் நம்மை கொண்டு செய்யக்கூடிய கிரியைகளுக்கு நாம் இடம் கொடுத்து செய்கிறோம் பாருங்களேன். அதுதான் தேவனுடைய ஆவியின்படி நடத்தப்படுகிறவர்கள். மனிதனுடைய ஆவியும் நடத்துது, தேவனுடைய ஆவியும் நடத்துது. அப்படிதானல்ல? மனுஷனுடைய ஆவி என்ன? இந்த உலகத்திற்கு அடுத்த காரியங்களில் நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். இந்த உலகத்திற்கு அடுத்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில என்னென்னலாம் அனுபவம், பட்ட பாடுகள், கஷ்டங்கள் எல்லாம் அனுபவமாய் நமக்கு இருக்குது. அனுபவம் சில பாடுகளை சில பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. ஆனா இந்த அனுபவத்தின் வாயிலாய் நடப்பது அல்ல, கர்த்தர் சொல்லுகிற விதமாய் நடக்கிற மனுஷனை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்குது. தேவ ஆவியானவர்களா நடத்தப்படுகிறார்கள், அவருடைய புத்திரர்களா இருப்பார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்க கேட்டோம்ல. அப்போ ஒவ்வொரு பொருளும் இல்லை, ஒவ்வொரு கருவிகளும் இல்லை, ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லை, எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எதுவா இருந்தாலும் அது பயன்பாட்டுக்கு வருவதற்காக தான் உருவாக்கப்படுது. அப்படிதானே? உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளும் பயன்படணும் அப்படின்னு தானே உருவாக்கப்படுதுல. யாராவது கையில் யூஸே ஆகாத மொபைல் வச்சிருக்குமா? இப்போ இருக்கிற சின்ன பிள்ளைங்க கூட அது வாங்குறது இல்லைல்ல. ஓட்ட ஃபோனை பிள்ளைங்கிட்ட கொடுத்தா அவங்களுக்கு தெரியும் இது உபயோகம் ஆகாது, வேலையே செய்யாது அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட திருப்பி கொடுத்துருவாங்க. அப்போது உபயோகம் இல்லாத பொருள் என்ன செய்யாது? பயன்பாட்டுக்கு வராது. அப்போ தேவன் என்னோடு கூட இருக்கிறார்னா என்னை உருவாக்குகிறார். ஆனால் நான் பயன்படாமல் இருப்பதற்கு சத்ருவானவன் அநேக திட்டங்களை கொண்டு வந்துகிட்டே இருக்கிறான். அதனால்தான் சத்ருனுடைய தந்திரங்கள் நமக்கு புதிதானவைகள் அல்லவே என்று வேதம் சொல்லுகிறது. அவன் புதுசான திட்டத்தை கொண்டு வந்தாலும் அது புதுசா இருந்தாலும் கூட பேர் வேற மாதிரி இருக்கும், ஆனால் அதனுடைய செயல்பாடு ஒரே மாதிரி தான் இருக்கும். தேவனையும் நம்மையும் விட்டு பிரிப்பது தான் அவனுடைய வேலை. அவருக்காக நான் பயன்படாமல் இருக்கணும், அவருக்கு நான் உதவவே கூடாதுன்ற மாதிரி தான் சத்ருவானுடைய திட்டம் இருக்கும். இல்லை, அநேக காரியங்கள் சொல்லலாம், நம்மளை பிஸியாகவே வச்சுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வாழ்க்கையில் ஓடிக்கிட்டு எல்லாத்துக்கும் பிஸியாகவே இருப்போம். சத்ரு என்ன செய்கிறான்? நம்மளை தேவனை விட்டு பின்மாறும்படி அவன் நம்மளை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? அவன் நம் தேவனை அறிவதற்கு, தேவனை பற்றி அறிவதற்கு அவனுக்கு ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான்? நமக்கு இடம் கொடுக்கறதே மாட்டான். எதெல்லாம் நாம் செய்கிறோம், நம்மளுக்கு வாஞ்சை இருக்குது, நாம் இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறோம். வேதத்தை இந்த நாட்களுக்குள்ள படிக்கணும், வேதத்தின்படி நான் நடக்கணும்னு வாஞ்சை இருக்கு. யாராவது அப்படி இன்ட்ரெஸ்டே இல்லாமல் யாரும் என்ன செய்யறதில்ல, சபைக்கு வரதில்லை. ஆனால் வேதத்தை படிக்க முடியாதபடி சத்ருவான நம்ம என்ன செய்யறான்? தடை செய்கிறான். அந்த தடை எப்படி வேணாலும் நீங்க பேர் கொடுத்துக்கலாம். பிஸின்னு சொல்லலாம், இல்ல அசதின்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். இல்லை நான் இன்னும் எனக்கு நிறைய வேலைகள் இருக்குன்னு சொல்லலாம். ரெண்டாவது பாருங்க, இன்னொரு முக்கியமான காரியம் சத்ருவானவன் கொடுக்கிறது தெரியுமா? செல்ஃப் சஃபிஷியன்சி. எனக்கு தேவையானதெல்லாம் இருக்குது, எனக்கு எல்லாமே இருக்குது, எனக்கு எல்லாமே கிடைக்குது அப்படின்றது என்ன செய்யுது? தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு எனக்கு ஒரு தடையாய் மாறுது. ஏன் சொல்றேன்? நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் கொடுக்கிறதுக்கு தானே தேவன் இருக்கிறாரு. நான் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்ட மன நிறைவா இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் போதுமான ஒரு சஃபிஷியன்சி இருக்குது. எனக்கு தேவையான, என்னுடைய வாழ்க்கையின் விருப்பத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் நான் அடைந்து விட்டேன். இனி எனக்கு பெருசா ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் போது கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு ஐக்கியத்தில் ஒரு இடைவெளி காணப்படுகிறது. எனக்கு எல்லாம் இருக்குது. எந்த மனுஷன் ஒரு தேவைகளோடு ஒரு என்ன சொல்றது, ஒரு முழுமையான தேவையோடு கூட இருக்கிறவன் கர்த்தரிடத்தில் போய் ஜெபிக்கணும்னு யாரும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. தானாவே என்ன செய்வோம்? ஜெபிக்க ஆரம்பிப்போம். தானாவே கோயிலுக்கு போவோம், தானாவே பைபிள் படிப்போம், தானாவே உபவாசம். காரணம் என்ன? என்னுடைய தேவைகள் அதிகமாக இருக்குது. ஆனால் எந்த ஒரு மனுஷன் தன்னிறைவு பெற்றுட்டானோ, இல்லை எனக்கு என்னுடைய தேவைகள் எல்லாம் எனக்கு சந்திக்கப்பட்டதுன்னு நினைக்கிறானோ, தேவனுக்கும் அவனுக்கும் உள்ள உறவு என்ன செய்கிறது? ஒரு சோர்வு, ஒரு தோய்வு காணப்படுகிறது. இதுதான் சத்ருவானுடைய திட்டம். இது எங்க அநேகமாக நடக்குது தெரியுமா? எப்பொழுது ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற்றுட்டோம்னு நினைக்கிறோம், இல்லை எனக்கு கர்த்தர் எனக்கு அதிசயம் செய்துட்டாரு அப்படின்னு நினைக்கிறோமோ, அந்த இடத்துல என்ன செய்யறான்? மனுஷன் சோர்ந்து போறான். ஆனா அங்க எப்படி இருக்கணும் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை செய்கிறார் பாருங்களேன். மத்தேயு 14 அதிகாரத்தில்
22, 23 வசனங்களை பார்க்கலாம். மத்தேயு 14, 22, 23. இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீசர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார். ஹல்லேலூயா. இந்த சம்பவம் எதை குறிக்கிறது? அதுக்கு முன்னாடி உள்ள வசனங்களை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசுவானவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வைத்து 5000 பேருக்கு போஷித்தார். இந்த செய்தி அவருக்கு ஒரு பெரிய பாப்புலாரிட்டி, ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குது. ஒரு பெரிய அற்புதத்தை செய்தது நிமித்தமாய் இயேசுவை குறித்து ஒரு பெரிய ஒரு ஜனங்கள் என்ன செய்றாங்க, ஒரு பெரிய மனுஷனாய் கருதுகிறார்கள். சீஷர்களுக்கெல்லாம் சந்தோஷம். நம் தேவன், நம்மோடு கூட இருந்த தேவன் 5000 பேருக்கு போஷித்தார். எப்படி? ஒரு சொற்ப காரியத்தை கொண்டு, உணவை கொண்டு 5000 பேருக்கு போஷித்தார். நிறைய நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு வெற்றியை பார்த்தது, அந்த வெற்றியிலேயே நாம் நின்று தங்கி விடுகிறோம். அதுதான் சொல்றேன், தன்னிறைவு பெற்ற கூட்டமா இருக்கக்கூடாது. இந்த காரியத்தை நான் செய்துட்டேன், ஆனா இந்த வெற்றியை நான் அடைஞ்சிட்டேன், இது எனக்கு தேவன் கொடுத்தார். வெற்றியிலே என்ன செய்யறோம், சில நேரம் ஜனங்கள் அதிலேயே நான் உக்காந்துறோம், அதிலேயே லகித்துறோம். வெற்றியே என்னை என்ன செய்கிறது, என்னை வெற்றியை கொண்டாடிக்கிட்டே நான் அதே இடத்துல உக்காந்துடுறேன். ஆனா இயேசுவானவர் சொன்ன காரியம் என்ன தெரியும், என்ன செய்த காரியம் என்ன தெரியுமா? அதில் சொன்ன வசனங்களை பார்க்கலாம் பாருங்களேன். 22வது வசனத்தில் கடைசி பகுதியில் அவர் என்ன சொல்றாரு, இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். ஏன்னா அவங்களுக்கு என்ன, இந்த லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இயேசுவானவர் சாதாரண சொற்ப உணவுப் பொருட்களை கொண்டு 5000 பேருக்கு போஷித்தார். வெற்றியுள்ள வாழ்க்கையை என்ன செய்யும், அதே இடத்துல நில்லுன்னு சொல்லும். ஆனால் வெற்றிக்கு அடுத்த வெற்றிக்கு நேராய் நடத்துவதுதான் இந்த வெற்றி. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தில் கர்த்தர் எனக்கு செய்தார் என்று சொல்லி அதிலே தங்கி விடுவது கிறிஸ்தவ ஜீவியம் அல்ல. அதிலிருந்து உங்களுக்கு வேற ஸ்தானத்திற்கு, வேற இடத்திற்கு கர்த்தர் கொண்டு போவதுதான் அவருடைய நோக்கமா இருக்குது. அவருடைய கிரியைகளை நடப்பிப்பதற்கு ஒரே ஒரு காரியம் எனக்கு போதும் அல்ல, ஒரு கிரியையிலிருந்து அடுத்த கிரியைக்கு நேராக உங்களை கொண்டு செல்வது தான் தேவனுடைய சித்தமா இருக்குது. அதனால தான் சொல்லப்படுகிறதுல, பலத்தின் மேல் பலன், கிருபையின் மேல் கிருபை, கனத்தின் மேல் கனம். அப்போ ஒரே இடத்துல இருப்பது அல்ல. இங்கு சீஷர்கள் யோசிச்சிருக்கலாம், ஒரு பெரிய அற்புத காட்சியை நான் பார்த்தேன், இதே எனக்கு நல்லா இருக்குது, இந்த இடத்துல நம்ம செட்டில் ஆயிடலாம். ஆனால் தேவன் சொன்னார், அவர்கள் சீஷர்களை என்ன பண்ணாரா, துரிதப்படுத்தினார். சீக்கிரம் போங்க இல்ல, அவர் துரிதப்படுத்தி அவர்களுடைய சீஷர்களை என்ன செய்தார், அனுப்பிவிட்டார். அல்ல, ஒரு சேயிங் இருக்கு இங்கிலீஷ்ல, டோன்ட் செட்டில் ஃபார் குட், மூவ் ஆன் டு பெஸ்ட். அப்படிதான் சொல்லுதுல. எனக்கு நன்மையா தோன்றதிலே நின்றாதீங்க, உனக்கென்று கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். குட் இஸ் த எனிமி ஆஃப் பெஸ்ட் அப்படின்னு இருக்கு. எனக்கு நல்ல வாழ்க்கை, எனக்கு போதுமானது எனக்கு இருக்கு, தன்னிறைவு அடைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் உங்களை கொண்டு செல்லக்கூடிய உயரமோ வேறு காரியமா இருக்குது. ஆனால் நாம் இந்த இடத்திலேயே தன்னிறைவு பெற்றுக்கொள்றோம். இதுலயே எனக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிருச்சு, கர்த்தர் எனக்கு இவ்வளவு செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம்ல. ஒரு வசனம் சொல்லுது பாருங்களேன், போதும் என்கின்ற மனமுடைய தெய்வ பக்தியே. ஆமா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய பேர் இந்த இதை சொல்லிடுவோம்ல, காட்லினஸ் அண்ட் கண்டென்ட்மெண்ட் இஸ் a great reward. எனக்கு போதும் பாஸ்டர், எனக்கு தேவையானது எல்லாம் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார். அது மாத்திரம் அல்ல, இது ஆவிக்குரிய வாழ்க்கையில் அல்ல, உலக பொருளாதாரத்திற்கு இது என்னது, தகுந்த வசனம். போதும் என்ற மனமுடைய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். இது உலகத்திற்கு அடுத்த காரியம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் எனக்கு இன்னும் வேணும், நாம் மரணிக்கும் வரை எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றம் எனக்கு என்ன செய்யணும், அவசியம். காரணம் என்ன, சத்ருவானவன் ஒவ்வொரு நாளும் என்னை எதிர்த்து வருகிறான். புதிய திட்டங்களோடு கூட வருகிற இந்த சத்ருவை எதிர்கொள்வதற்கு தேவ ஆலோசனை எனக்கு என்ன செய்யணும், அவசியம். ஒரு கடலை நான் ஒரு பிரச்சனையை நீங்கிட்ட பாஸ்டர், ஒரு பிரச்சனையை நான் தப்பிச்சு வரேன், ஆனால் இன்னொரு பிரச்சனை. இதுதான் வாழ்க்கை, இதுதான் ரியாலிட்டி. ஒரு பிரச்சனையை நான் கடந்து வந்துட்டேன், தப்பிச்சுட்டேன்ல, அடுத்தது எனக்கு பிரச்சனை. யோர்தான் நதியை கடந்து வந்த ஜனங்கள் அப்பாடா ஒரு பெரிய சாதனையை செய்துட்டோம்னு நினைக்கிறாங்க. எதிர்க்க வந்தவுடன் என்ன இருக்குது, எரிகோவுடைய மதில் கோட்டை இருக்குது, பெரிய கோட்டை. அதை தாண்டி போனாதான் வாக்குத்தத்த பூமி.
நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக நேரம் பாருங்கள், பிரச்சனை மேலே பாஸ்டர் இப்போ தான் ஒரு பிரச்சனையை நான் மீறி வந்தேன், அதுக்குள்ளே ஒரு போராட்டம். ஏன் தெரியுமா? எல்லா பிரச்சனைகளிலும் கர்த்தரை சார்ந்து இருப்பதுக்கு தான் தேவ ஜனம் அழைக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. உலகத்தில் இருப்பவர்கள் வேணா இதை சமாளிப்பதற்கு வேறு காரியங்களை வேற ஓடி வேற காரியங்களை செய்யலாம். ஆனால் தேவ ஜனத்திற்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான், அவர் என்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் விசுவாசிங்கன்னா அவர் உங்களை உருவாக்குகிற தேவனாக இருக்கிறாரு. உருவாக்குறதோடு நிப்பாட்டில் செயல்பட செய்கிறார். ஹல்லேலூயா. என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார்னா கர்த்தருடைய கிரியைகள் என் மூலமா என்ன செய்யணும்? வெளிப்படணும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் போன வருடத்தில் இதை செய்தார் அல்ல, பழைய டெஸ்டிமனியை நம்ம சொல்லிக்கிட்டே நீங்க புதிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இன்றும் என்னோடு கூட ஜீவித்தால் இன்றும் அவர் புதிய கிரியைகளை என் மூலமா என்ன செய்யணும்? செயல்படணும். நல்ல ஒரு மொபைல், காஸ்ட்லி மொபைல் தான் பாஸ்டர், நேற்று வரையும் ஒர்க் ஆயிடுச்சு, இன்னைக்கு ஒர்க் ஆகலன்னா அதோட யூஸ் இருக்கா? கிடையவே கிடையாது. இன்றும் நான் பயன்படுகிற கிறிஸ்தவனா இருந்தாதான் கர்த்தர் என்னை கொண்டு செயல்பட வேண்டிய காரியங்களை அவர் என்ன செய்வார்? செய்து முடிப்பார். இல்லை, அப்போ முதல் காரியம் என்னது? நம்மளுடைய வெற்றியிலேயே நாம் லகித்து போவது அல்ல, வெற்றியிலேயே நாம் லகித்து என்னுடைய கர்த்தர் இந்த வெற்றியை கொடுத்தார் கொண்டாட்டத்திலேயே அல்ல, அடுத்த வெற்றிக்கு நேரா என்னை நடத்தி செல்லுகிற தேவனை நோக்கி நான் என்ன செய்யணும்? பார்க்க பழகணும். ஹல்லேலூயா. தாவீதுக்கு முதல் காரியம் அவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? சேலஞ்ச் என்ன கொடுக்கப்பட்டது? கோலியாத் என்ப ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனை வீழ்த்தினா உங்களுக்கு என்னென்ன பரிசுகள் கொடுக்கப்படும் சொல்லி ஒரு அறிவிப்பை பார்த்தான். அறிவிப்புக்காக போல அவன் என்ன செய்தான்? ஜீவனுள்ள தேவனுக்கு விரோதமாக எழும்புகிற இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த மனிதன் எம்மாத்திரம் என்று சொல்லி தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டி போனான். அவன் அந்த வெற்றியிலே அவனுடைய வாழ்க்கை முடியல. அந்த வெற்றி தான் அவனுக்கு என்னது? ஸ்டெப்பிங் ஸ்டோனா இருந்தது. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் ஒரு வெற்றியை உங்களுடைய வாழ்க்கையில கொடுத்தாங்கன்னா அந்த வெற்றியிலே போதும் கர்த்தாவே எனக்கு இது போதும் திருப்தி அடையாதீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடுத்த ஸ்தானத்திற்கு போவதற்கு அந்த வெற்றி தான் உங்களுக்கு என்னது? படிக்கல்லாய் மாறுது. இல்ல, கோலியாத்தை விழ செய்தது தேவன், ஆனால் அவனுடைய பட்டயத்தை கொண்டே அவன் தலையை வெட்டியது யாரு? தாவீது. யாரை கொண்டாடினாங்க? தாவீதை கொண்டாடினாங்க. 6 கற்சாடிகளை தண்ணீரை நிரப்ப செய்தது யாரு? அங்கு உள்ள மனிதர்கள் தான். ஆனால் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றியது யாரு? எது உங்களால முடியுமோ அதுதான் கர்த்தர் செய்ய சொல்லுவார். நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்களே மாத்திக்கோங்க. தண்ணியை திராட்சரசமான எத்தனை பேர் முடியாது. உங்களுடைய சூழ்நிலைகள் ஒருவேளை கர்த்தாவே என்னுடைய சூழ்நிலைகளை என்னை எல்லை மீறி போகுது, என்னுடைய பிரச்சனைகள் எல்லை மீறி போகுதுன்னு ஒருவேளை நீங்க யோசிக்கலாம். உங்களால் செயல்படுத்த முடிகிறது தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஆனா நீங்க செய்ய வேண்டியதை செய்தா கர்த்தர் உங்களுக்கு அதற்கு மேலா என்ன செய்வாரு? அவர் செய்ய வேண்டியதை செய்வார். என்னுடைய பங்கை நான் செஞ்சா, தாவீது யோசிக்கல இவனை நான் எப்படி வீழ்த்துவேன்னு சொல்லி பிளான்லாம் பண்ணல. அவன் விசுவாச அடியை எடுத்து வைத்தான். அவனுடைய விசுவாச அறிக்கை ஒன்னே ஒண்ணுதான், ஜீவனுள்ள தேவனை நீ நிந்திக்கிறியே, நீ யார் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்? சாதாரணமாய் போறான். விசுவாசம் தான் தேவனுக்கு முன்பதாக வைராக்கியம் பாராட்ட வைக்கும். நான் கர்த்தரிடத்தில் விசுவாசிக்கிற விசுவாசமே நான் தேவனுக்காக வேறு பிரிக்கப்பட்டவனா எந்த சூழ்நிலையும் என்னை காண்பிக்க முடியும். பெரிய கூட்டம் இருந்தது, பெரிய பலசாலிகள் இருந்தாங்க. ஆனால் அவர்களை காட்டிலும் தாவீது என்ன செய்தான்? ஒரு சிறுவனாக இருந்தாலும் கூட தேவனுக்காக நின்றான். எத்தனை பேர் நீங்கள் தேவனுக்காக, நான் ஒன்று சொல்கிறேன், கர்த்தருக்காக நீங்கள் நின்று வெக்கப்பட்டு போனீங்கன்னு ஒன்றுமே கிடையாது. பாடணும்ல, வெறும் பாடல் அல்ல. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி நீங்கள் நின்னீங்கன்னா அந்த வார்த்தை உங்களை என்ன செய்யும்? விடுவிக்கும், உயிர்ப்பிக்கும். இல்லாத ஒரு சூழ்நிலையில் கூட இந்த வார்த்தை, ஆனால் அந்த வார்த்தை அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு இல்லை, அந்த வார்த்தை உங்களுக்குள்ள என்ன செய்யணும்? உருவாகணும். அந்த உருவாக்கக்கூடிய வல்லமை இந்த வார்த்தையிலிருந்து தான் அவங்க பெற்றுக்கொள்ளணும் விசுவாசம். இந்த விசுவாசம் அவருக்கு நடந்தது, அதனால் நான் விசுவாசிக்கிறேன், அப்படி அல்ல. இந்த வார்த்தை சொல்லுது, இந்த வார்த்தையை படிக்கிறேன், கர்த்தர் என்னோடு கூட இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப பேசுறார். நீங்க அந்த வார்த்தையில் மூழ்கினா அந்த வார்த்தையிலிருந்து வருகிற விசுவாசம் உங்களை ஜெயிக்க செய்யும். ஹல்லேலூயா. தேவன் என்னோடு கூட இருக்கிறார்னா இந்த வார்த்தை தான். நீங்க அனுதினம் படிக்கக்கூடிய இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் மாம்சமாய் மாறணும். அப்படிதான் யோவான்ல நம்ம பார்க்கிறோம்ல, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணுது, சஞ்சரித்தது அப்படின்றது.
நீங்கள் எந்த வார்த்தையை படிக்கிறீங்களோ அந்த வார்த்தை உங்களுக்குள் சஞ்சரிக்கும்படியாய் உங்களுடைய கிரியைகளை நீங்கள் செய்யும்போது அந்த வார்த்தை உங்களை பாதுகாக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிங்கன்னு தெரியல. ஏன்னா வார்த்தைன்னு படிக்கிறோம், எப்பயுமே வார்த்தைன்னு படி, கண்டிப்பாக வார்த்தை தான். இந்த வார்த்தை எனக்குள்ள கிரியை செய்யும் போது தான், இந்த வார்த்தை எனக்குள்ள கிரியை செய்தால் தான் இந்த வார்த்தையின் கிரியையை நான் நடப்பிக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின்படி வாழ்வது உங்களுடைய லைஃப் ஸ்டைலாக மாறும், உங்களுடைய லைஃப்பை மாற்றும். அப்போ கிரியை செய்வது, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவருடைய கிரியைகளை என் மூலமாய் நடப்பிக்கிறார் என்பதனுடைய அர்த்தம் என்ன? அவர் என்னை இயக்குகிறவரா, என்னை முற்றிலுமாய் நடத்துகிறவரா. அது நம்ம பார்த்தல. அவர் யாரெல்லாம் நடத்தப்படுகிறார்களோ அவருடைய புத்திரர் எனப்படுவார். நான் கிறிஸ்துவினால் நடத்தப்படுகிறேனா என்பதை நான் என்ன செய்கிறேன்? ஆமாம். இது என்னைக்கோ ஒரு புதுசாக இப்போதான் தேவன் நம்மோடு கூட சஞ்சரிக்கணும், என்னோடு கூட வாசம் பண்ணணும், அவர் என்னை நடத்தணும்னு விரும்புகிறாருன்னா இப்பொழுது மாத்திரமல்ல, ஆதி மனிதனிடத்திலிருந்து அவர் செய்கிறார். ஆதி மனிதனாகிய ஆதாமினிடத்திலிருந்தே அவர் தொடங்கிட்டார். ஆதாமிலிருந்து ஆதாமில் தொடங்கி நோவா, ஆபிரகாம், இஸ்ரவேல் ஜனங்கள், இவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்? அவரு நடத்துகிற தேவனா இருக்கிறார். இல்ல, மோசேவை நடத்தி இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்துவதற்கு மோசேவை என்ன செய்கிறார்? தெரிந்து கொண்டார். மோசேவை இயக்குனது யாரு? ஆமா. வாக்குத்தத்த பூமியை பங்கிட்டு கொடுக்கும்படி யோசுவாவை தெரிந்து கொள்கிறார். யோசுவாவை நடத்தியது யாரு? தேவனாகிய கர்த்தர். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு தேவனாகிய கர்த்தரை போல ஒரு ஃபிகர் இல்லாம இருக்கலாம். ஆகவே தான் சொல்லப்பட்டிருக்குது, நான் இயேசுவானவர் இந்த உலகத்திலிருந்து போகும்போது சொல்றார், நான் இந்த உலகத்திலிருந்து போகிறேன், ஆனால் பரிசுத்த ஆவி நான் என்ன செய்கிறோம்? தேற்றரவாளன் உங்களுக்குள்ள வருவார், அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? நடத்துகிறவராக இருக்கிறார். நாம் நினைக்கிறோம், நான் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கிறேன், அவருடைய நடத்துதலுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேனா? ஆகவே தான் தைரியமாக இயேசுவானவர் இந்த வார்த்தையை சொன்னார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை காட்டிலும் பெரிய கிரியைகளை காரியங்களை செய்வான். எப்படி செய்ய முடியும்? எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவருக்கு நான் இடம் கொடுத்தாதான் பரிசுத்த ஆவியானவர் என் மூலமாய் கிரியைகளை செய்வதற்கு முடியும். பரிசுத்த ஆவியானவருக்கு கிரியைகளை செய்ய வல்லமை உண்டு, ஆனால் அவருக்கு ஒரு பாத்திரம் தேவை. இயேசுவானவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது அந்த பாத்திரமாய் இருந்தார். அவர் முற்றிலுமாய் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். நாம் வேதத்தை படிக்கிறோம், தியானிக்கிறோம், உபவாசிக்கிறோம், போதாது. இந்த உருவாக்குகிற ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார்ன்றது அடையாளம் என்ன தெரியுமா? கிரியைகளை நடப்பிக்கணும். ஆதி அப்போஸ்தலர்கள் மத்தியில் தேவன் ஆவியானவர் அவர்களோடு கூட அதனால போகிற இடங்களில் ஒரு மாற்றம் உண்டாச்சு. நான் உண்மையிலே சொல்கிறேன், நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டு பண்ணணும். எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நான் முதல்ல ரெக்கக்னைஸ் பண்ணணும். நான் பேசுகிற வார்த்தையை முதல்ல பேசுவதற்கு முன்பதாக எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இதை எப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறார். என்னுடைய செயல்கள், சிந்தைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கொண்டு கர்த்தர் அவருடைய கிரியைகளை இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியும்? நடத்த முடியும். எல்லாருக்கும் நல்லா தான் இருக்குது, நான் எப்படி இது செய்கிறது இல்லை, இதை எப்படி நம்ம செய்ய முடியும், எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியும் இல்லை. அவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு ஒரு கைடாக இருக்கிறாரு, நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறார், ஒரு டீச்சராக இருக்கிறாரு. நீங்கள் வேதாகமத்தில் எடுத்து பாருங்க, அவர் நல்ல ஒரு கைடாக இருக்கிறாரு, டீச்சராக இருக்கிறாரு, ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார், இதெல்லாம் இருக்கிறார். எத்தனை பேர் நாம் அவரிடத்தில் கற்றுக்கொள்ளும்படி அவரிடத்துல போகிறோம்? வேதத்தை படிக்கும்போது என்னைக்காவது ஒரு நாள் கர்த்தாவை என்னை கற்றுக் கொடுங்கன்னு நமக்கு சொல்லியிருக்குமா? என்னை வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்குமா? இல்லை, எனக்கு ஆலோசனை கொடுங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக அனுபவங்கள் நமக்கு ஒரு ஆலோசனை வரும்போது நமக்கு அந்த அனுபவங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோம், எக்ஸ்பீரியன்ஸை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோம். இப்படி செய்தால் இப்படி தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் என்னுடைய முடிவெடுப்பதற்கு முன்பதாக நான் எப்பொழுது கர்த்தரிடத்தில் போய், கர்த்தாவே இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு உண்மையிலே காத்திருக்கிறோம். ஒருவேளை நாம் ஜெபிக்கலாம், ஆனால் பதில் வர்றதுக்கு முன்னாடி நாம் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறோம். இது செய்தாதான், இது இப்படி செய்தாதான் இது சரியா இருக்கும். நம்மளே என்ன செய்கிறோம்? ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்கிறோம்ல. ஹல்லேலூயா. அப்போ அதை முழுமையாக நாம் செய்யணும்னா நாம் அவரை முழுமையாய் பின்பற்றுகிறவர்களாக இருக்கணும். நான் பாடணும்ல, இயேசுவை பின்பற்றுவேன்னு பாடணும்ல, வாழ்நாள் முழுசு நான் உண்மை பின்பற்றுவேன். இது எல்லாருடைய வாஞ்சையாக இருக்குது. ஆனால் அநேக நேரம் செயல்படுத்த முடியல. காரணம் ஏன் தெரியுமா? என்னுடைய பின்பற்றணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அனுபவமும் இந்த உலகத்தின் காரியங்களும் என்னை தடை செய்யுது. இதெல்லாம் பண்ணனா இப்படிலாம் நடக்காது,
இது சொல்கிற வேற மாதிரி இருக்குது, ஆனால் உலகம் நாம் வாழுகிற உலகம் வேற மாதிரி இருக்குது. பாருங்களேன், எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனத்தை பார்க்கலாமே. 18, 19, 20 3 வசனங்கள். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருந்த போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். ஹல்லேலூயா. அடுத்தது, உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஹல்லேலூயா. இந்த சம்பவத்தை நல்லா யோசிச்சு பாருங்க. இயேசுவானவர் கலிலேயா கடற்கரையில் வராரு, மீன் பிடிக்கக்கூடிய 2 சகோதரர்களை பார்க்குறாரு. என் பின்னே வாருங்கள், நான் உங்களை ஃபாலோ மீ, ஐ வில் மேக் யூ a fishers of men அப்படிங்கிறார். மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன்னு சொல்றாரு. இது உண்மையிலே உங்களுக்கு விளங்கி இருக்குமா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? முதல்ல இப்போ நமக்கு பல வேத அகராதிகள்லாம் பார்த்துட்டு மனுஷர்களை பிடிக்கிறதுனா என்னன்னு நமக்கு தெரியும். அவனுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம பிடிக்கிறதே மீன், இவரை மனுஷங்களை பிடிக்கிற. உடனே அவங்க என்ன செய்தாங்க? உடனே அந்த வலைகளை விட்டுட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இதுதான் தேவனுக்கு முழுமையாய் கீழ்ப்படிவது, இல்லை தேவனுடைய சத்தத்திற்கு செவி சாய்ப்பது. அநேக நேரம் தேவனுடைய வார்த்தை எனக்கு என்ன சொல்ல வராருன்னு விளங்காம இருக்கலாம், ஆனால் அவர் ஏதோ சொல்ல வராருன்றதை அவங்க என்ன செய்தாங்க? ஏன் தெரியுமா? அதற்கு முன்பதாக இயேசுவானவர் அந்த படகில் ஏறி என்ன செய்தாராம்? உபதேசித்தார். ஹல்லேலூயா. நான் அதுக்கு தான் சொன்ன, விசுவாசம் என்பது அவங்களுக்கெல்லாம் இது நடந்தது அதனால எனக்கு நடக்கும், அதிலிருந்து தொடங்குவதல்ல. வேத வசனத்திலிருந்து ஒரு வார்த்தை உங்களோடு கூட பேசிச்சுன்னா அதுதான் அந்த விசுவாசத்தை ஊட்டக்கூடிய வளர்க்கக்கூடிய வார்த்தையா இருக்குது. இயேசு சொன்னாரு, 2 சகோதரர்களை பார்த்து சொன்னார், என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். உடனே அவர்கள் வலைகளை போட்டுட்டு அவர் பின்னாடி போனாங்களாம். இல்ல, இன்னைக்கு ஒரு மனுஷன் சொல்றாரு உங்களை பார்த்து, என் பின்னே வாருங்க அப்படின்னா நம்மளுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? சும்மா சொல்லுங்களேன். எல்லாரும் பார்த்தோன்னா அப்படி ஹோலியாக உட்காந்துருக்கு. நான் என்ன கேட்பேன்? ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம்? கரெக்டு, யாரோ நம்மள மாதிரி ஒரு ஆள் இருக்காங்க. முதல்ல என் பின்னே வாருங்க அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம்? எங்கே போகிறோம்? அடுத்தது என்னது? எதுக்கு போகிறோம்? பாருங்க, நிறைய பேர் நம்மள மாதிரி இருக்காங்க. எங்கே போகிறோம், எதுக்கு போகிறோம், எப்போ போகிறோம், ஏன் போகிறோம் கேட்டிருப்போமா இல்லையா? இன்னைக்கு இதே மாதிரி தான் கர்த்தருடைய உபதேசத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அவர் சொல்றார், இதை செய்யன்னு. ஏன் செய்யணும்? நாளைக்கு செய்யலாமா? இல்லை, ஃபாலோ மீ அப்படின்னா அவர் நம்ம நடத்துவதற்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னா, அவர் சொன்ன மாத்திரத்தில் அடுத்த வசனத்தில் அவன் வலைகளை போட்டுட்டு, ஏன்னா அது அவனுடைய வாழ்வாதாரம். மீன் பிடிக்கிறது தான் அவனுடைய லைஃப். அவனுக்கு மீன் கிடைக்கலன்னா அவன் குடும்பம் பட்னியாக இருக்கும். மீன் கொடுக்கலன்னா அவனே என்ன செய்வான்? ஒருவேளை கப்பலுக்கு லோன் போட்டிருக்கலாம், அவனுக்கு கட்ட முடியாது. ஆனால் என்ன செய்தான்? கர்த்தர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையில் உடனே அவன் படகை வலைகளை விட்டுட்டு என்ன செய்தானா? அவருக்கு பின் சென்றான். இதுதான் தேவன் என்னோடு கூட இருப்பதனுடைய அடையாளம். தேவன் என்னோடு கூட இருக்கிறார்னா தேவ சத்தத்திற்கு உடனடியான கீழ்ப்படிதல் அவசியம். புரியுதா? ஏன் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கொண்டுதான் தேவனுடைய கிரியைகளை நடப்பித்த தேவனாய் அவர் என்ன செய்தார்? இருக்கிறார். பவுல் சாதாரண ஒரு மீன்பிடி தொழில் தான். வலைய போட வேண்டியது, எங்க மீன் கிடைக்கும்னு அவனுக்கு தெரியும். ஒருவேளை சில நாள் நல்ல ஒரு கேட்சோடு கூட வரலாம், சில நாள் எம்டி ஹேண்டடா வந்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு வந்தான், வேற ஒன்றும் அவனுக்கு தெரியாது. ஆனால் அவனை கொண்டு பிரதான அப்போஸ்தலராய் அவனை என்ன செய்தார்? கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். உங்களை பார்த்து சொல்றேன், என்னுடைய குவாலிஃபிகேஷன் தான் கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுப்பாருன்னா, அது வேணா அரசியலில் வேணா அப்படி இருக்கலாம், நம்மளுடைய உங்களுடைய ஆஃபீஸில் வேணா அப்படி இருக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு பொறுப்பில் இருக்கீங்களோ, எந்த அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கீங்களோ உங்களுக்கு பொறுப்புகளை கொடுக்கலாம். கர்த்தர் அப்படி கிடையாது. உடனடி கீழ்ப்படிதல். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நான் அவர் சொல்றதை நான் கேட்காமலே இருந்தேன்னா அவர் என்னோட கூட இருப்பாரா? நீங்கள் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு, நான் சொல்றதை எதுவுமே அவர் கேட்கல, அவரோடு கூட நீங்கள் இருக்கணும்னு விரும்புவீங்க? இவன் சும்மா அட்வைஸ் கேட்பானே தவிர ஒன்றும் செய்ய மாட்டான். அதனால் நம்ம என்ன செய்யறதில்ல, எதுவுமே சொல்றதில்லை. அப்படி தானே? அப்போது நான் யாரை அதிகமாக நேசிக்கிறேனோ அவங்களுடைய வார்த்தைக்கு நான் என்ன செய்வேன்? உடனடியாய் செவி கொடுப்பேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஃபர்ஸ்ட் உருவாக்கி என்னை என்ன செய்கிறாரு? அவருடைய கிரியைகளை செயல்படுத்தும்படி என்னை
பயன்படுத்துகிறார். புரியுதா? அப்ப ஏன் கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கிரியை அவர் ஒன்று சொல்றாரு. கண்டிப்பா சொல்றேன், உங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் சில வாக்குத்தத்தங்களை வார்த்தைகளை பேசிட்டு தான் இருப்பார். ஏன் இது இன்னும் வாக்குத்தத்தங்களா இருக்குது? எனக்கு கர்த்தர் இதை சொல்லியிருக்கிறாரு, ஏன் செய்யலைன்னா அவர் சொல்லுகிற காரியத்தை என்ன செய்யல, நாம் செய்வதற்கு இடம் கொடுக்கல. இல்லை, அவர் சொல்லுவதை நாம் செய்வதற்கு இடம் கொடுக்காம இருக்கிறோம் பாருங்க. இல்லை, ஹல்லேலூயா. அப்போ முதலாவது காரியம், ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில் ஜெபமும் வேத வாசிப்பும் மிக மிக அவசியம். ஜெபம் நான் தேவனோடு கூட பேசுகிறதும், வேத வாசிப்பு கர்த்தர் என்னோடு கூட பேசுவதும் தான். இந்த ரெண்டும் எங்கேயாவது ஒரு இடத்துல குறைவா இருக்கும்போது நம்மளுடைய தேவ சத்தத்தை என்ன செய்ய முடியாது, சரியா புரிந்து கொள்ள முடியாது. இயேசுவானவர் அவர் ஜெபிப்பதில் ஒரு நாள் என்ன செய்யல, சோர்ந்து போகவே இல்லை. அவர் பிஸி ஷெட்யூலில் கூட அவர் என்ன செய்தார், தனக்குன்னு நம்ம பார்த்தோம்ல, அவர் சீஷர்களை துரிதமாக அனுப்பிட்டு அவர் எங்கே போனாராம், மலைக்கு மேலே போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு தனிமையாக இருந்தாராம். எத்தனை பேருக்கு தனிமையான ஒரு அனுபவத்தை? ஆமாம். எங்கே இருக்குது பாஸ்டர்? வீட்டில் கொஞ்ச நேரம் நம்ம இல்லைன்னா வீடே. ஆமாம், அதனால் தனியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, உங்கள் பிள்ளைங்க தூங்குறாங்களா? அதுதான் பாஸ்டர் எனக்கும் டைம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அப்படின்றீங்களா? ஒரு 5 நிமிஷம் சேலஞ்ச் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறேன், ஐ சேலஞ்ச் யூ. உங்களுக்கு கஷ்டம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. சிறு பிள்ளைகளை வளர்க்குறது ரொம்ப கஷ்டம்தான். அதுவும் இந்த காலத்து பிள்ளைங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் அவங்க தூங்கும்போது நீங்கள் ஒரே ஒரு தீர்மானத்தை எடுங்க. கர்த்தருக்கென்று நான் ஒரு தனிமையான நேரத்தை, ஒருவேளை நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணலாம், கணவனும் மனைவியும் ஜெபம் பண்ணலாம். ஆனால் தனிப்பட்ட ஜெபம், நான் தேவனுக்கும் எனக்கும் உரித்தான நேரத்தை நீங்கள் கொடுக்க பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 நிமிடமோ 2 நிமிடமோ, அந்த 2 நிமிடத்துக்குள்ளே நீங்கள் கர்த்தர் உங்களை என்ன செய்ய முடியும், உருவாக்க முடியும், உங்களை பயன்படுத்த முடியும். ஹல்லேலூயா. அவர் தனிமையா. அப்போ ஜெபம் என்பது நான் தேவனிடத்தில், இன்னைக்கு அநேக நேரம் ஜெபம்னா எப்படி மாறிடுது, என் தேவைகளை சொல்லக்கூடிய ஒரு தருணமா இருக்குது, என் பலவீனங்களை தெரியப்படுத்தக்கூடிய ஒரு தருணமாய் மாறிடுது. ஜெபம் அப்படி அல்லவே அல்ல. நல்லா யோசிச்சு பாருங்க. இயேசு மலையில் மேலே ஏறி ஜெபம் பண்ணியிருப்பார், இரவு முழுதும் ஜெபம் பண்ணாருன்னு இருக்கு. கர்த்தாவே, காலையிலேருந்து நான் இங்கே அலைஞ்சிருக்கிறேன், ரொம்ப பாடி பெயின். இரவு ஃபுல்லாக அப்படியா ஜெபம் பண்ணியிருப்பாரு? நீங்கள் பாருங்களேன், எடுங்களேன். லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் லூக்கா 6:12-13 வசனத்தை படிக்கலாம். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விடிந்தபோது அவர் தம்முடைய சீசர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். ஹல்லேலூயா. அப்ப ஜெபிப்பதனுடைய நோக்கம் என்னவா இருந்தது? உம்முடைய கிரியைகளை, உம்முடைய வேலையை நான் எப்படி செய்யணும்ன்றத கர்த்தரிடத்தில் என்ன செய்யறாரு, ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். இரவு முழுதும் ஜெபித்தார். என்ன ஜெபித்தாரு? என்னை வைத்து, என்னை கொண்டு செய்ய போகின்ற கிரியைகள் என்ன என்பதை கர்த்தரிடத்தில் என்ன செய்யறார், அவரு கேட்டு அறிந்து கொள்ளுகிறார். ஜெபம் என்பது என்னுடைய தேவைகளை, அது ஒரு பகுதி. தேவைகளுக்காக, பிறருக்காக ஜெபிப்பது ஒரு பகுதி. ஆனால் அவருடைய தேவை என்ன என்பதை அறிந்து கொள்வதும் ஜெப வாழ்க்கை தான். அந்த ஜெபத்தில் இருந்து எப்படி கன்ஃபர்மேஷன் கிடைக்கும்? வார்த்தை மூலமாக. மறுபடியும் வேதத்தை படிக்கும்போது தான் கர்த்தர் உங்களை என்ன செய்வார், அதை கன்ஃபார்ம் பண்றாரு. ஆனால் இங்கு வார்த்தையாகிய இயேசு தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது பதில் அவருக்கு என்ன செய்து கிடைக்குது. ஜெபித்து கீழே வந்த உடனே என்ன செய்யறாரு, 12 பேரை. அப்போ சீஷர்களை தெரிந்து கொள்வதற்கும் இயேசுவானவர் பிதாவினிடத்தில் என்ன செய்தார், ஜெபித்தார். அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கலாம்ல, அவருக்கு நல்லா தெரியும் யாரெல்லாம். ஆனால் இருந்தாலும் அவர் என்ன செய்யறாரு, ஜெபிப்பதற்கு, நான் தேவனுடைய கிரியைகளை வெளிப்படுத்துவதற்கு நான் தேவனிடத்தில் என்னுடைய ஜெப வாழ்க்கை முக்கியம். நல்ல கவனமாக கேளுங்க. உங்களுடைய ஜெப வாழ்க்கையும் வேத வாசிப்பையும் தான் சத்ருவானவன் என்ன செய்வான், டிஸ்கனெக்ட் பண்ண பார்ப்பான். அது எப்படி வேணாலும் இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், சில சூழ்நிலைகளாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். உங்களை தடை செய்கின்றது என்ன தெரியுமா? நம்மளுடைய பவர் பேங்கே இதுதான், நம்மளுடைய பவர் ஃபேக்ட்ரி அதுதான். நீங்கள் வேதத்தை எந்த சூழ்நிலையும் நீங்கள் வேதத்தையும் ஜெபிப்பதையும் நீங்கள் விடாதவர்களாக இருந்தால், சத்ரு அதில் தோற்று போனான்னு தெரிஞ்சதுன்னா உங்களுடைய கிரியைகள், உங்களை கொண்டு கர்த்தர் செய்யக்கூடிய காரியங்கள் எப்படி இருக்கும் தெரியுமா? மகத்தானதாக இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயத்துலையும் உடனே என்ன செய்கிறோம், வேதத்தை படிக்க முடியாதபடி மாறிடும். அப்போ ஜெபம் என்பது
என்னுடைய வழிகாட்டியா இருக்குது. prayer gives directions. இயேசுவானவர் இரா முழுதும் ஜெபித்தாராம். மலையில ஏறி தனிமையா இருந்தார், ஜெபித்தார். கீழே இறங்கி வரும்போது 12 பேரை தேர்ந்தெடுக்கிறார். எப்படி அந்த அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை அவர் பெற்றுக்கொண்டாரு? பிதாவினிடத்திலிருந்து அப்ரூவல் கிடைச்சது, இந்த ஆட்களை எடுக்கணும். அப்படி எடுத்த ஆள்கள்ல யார் இருந்தா? ஆமா, எதுக்கு யூதாசை வச்சாராங்க? அவனுங்கம்மா, உங்களை சுத்தி இருக்கிற ஆட்கள் நீங்க கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாதிரி தான் இருக்கும். ஒரு சில யூதாசும் என்ன செய்வாங்க? இருக்க தான் செய்வாங்க. தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு ஆங்காங்கே சில நபர்களை என்ன செய்கிறாரு? வைத்திருக்கிறார். யூதாஸை செலக்ட் பண்ணும்போதே கர்த்தருக்கு இயேசுவானவருக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆனா இருந்தாலும் என்ன செய்யறாரு? அவரு 12 பேர்ல ஒருத்தனா வச்சிருந்தார். அப்போஸ்தலரா அவனை என்ன செய்தார்? பெயர் கொடுத்தார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சொல்றேன், என் கூட தான் இருந்தாங்க பாஸ்டர், எனக்கு நல்லா தெரியும், நல்லா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே. சோர்ந்து போகாதீங்க. தேவ சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறணும்னா நல்லது மாத்திரம் இல்லை, சில தீதான காரியங்கள் பக்கத்துலேயும் கடவுள் உங்களை என்ன செய்வார்? கொண்டு போவார். நீங்கள் வெறுக்க வேண்டியது நபர் அல்ல. நான் உருவாயிருக்கிறேன்னா, இந்த காரியம் நடந்ததுனால என்னுடைய இருதயம் ஸ்திரப்பட்டிருக்குதா, நான் பலப்பட்டிருக்கிறேனா? இல்லை. அப்போ ஜெபம் என்பது எனக்கு ஒரு வழிகாட்டியா இருக்குது. அப்படி யாராவது ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? ஜெபிப்பது ஒரு கடமைக்காக அல்ல. எலியா கருத்தாய் ஜெபம் பண்ணினானா? உங்களை போல என்னை போல பாடுள்ள மனுஷன் தான், அவனுக்கும் பிரச்சனைகள் பாடுகள் இருந்தது. ஆனால் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அவனுடைய ஜெபம் என்ன செய்யப்பட்டது? கேட்கப்பட்டது. அப்போ கருத்தாய் ஜெபம் பண்றது என்பது நான் தேவனிடத்தில் நெருங்கி என்னுடைய விண்ணப்பங்களை செலுத்துவதோடு அல்ல, அவருடைய மன ஓட்டத்தை புரிந்து கொள்வதும் தான் எனது. அப்போ இட் ஷுட் பி டூ வே கம்யூனிகேஷன். அப்போ ஜெபமும் வேத வாசிப்பும் எனக்கு சீரா இருந்தாதான் தேவனுடைய கிரியைகளை நடப்பிக்கின்ற ஒரு மகனாய் நான் மாற முடியும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாருன்னா என்னோட அவர் நினைத்திருக்கிற கிரியைகளை என் மூலமா என்ன செய்யணும்? செயல்படுத்த நான் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். இல்ல? ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, இந்த கிரியைகள்லாம் எப்படி இருக்கும்னா விசுவாசத்தின் அடிப்படையில் ஏற்படுகிற கிரியைகள். நாம் ஒரு வேதத்தை படிக்கிறோம் பிளைண்டா, சில காரியங்கள் சில சேனல்ஸ்ல இருந்து சில ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது சம்மந்தம் இல்லாமல் தேவனை மகிமைப்படுத்துகிற மாதிரி சில காரியங்கள், அதெல்லாம் நகைப்புக்கு ஏற்றது போல நாம் சில காரியங்களை பார்க்குறோம். விசுவாசத்தின் அடிப்படையில் உண்டாகின்ற கிரியைகள் தான் தேவனோடு கூட இருப்பதை என்ன செய்யும்? வெளிப்படுத்தும். இது புதிய ஏற்பாட்டு மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டிலும் இப்படிப்பட்ட ஜனங்களை வாழ்ந்ததை நாம் பார்க்க முடியும். எடுத்துக்கொள்ளும் பாருங்களேன், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம். விசுவாசத்தினாலே நோவா காலத்திலே காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்ந்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். ஹல்லேலூயா. இதில் ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாய். எதை காணாததுன்னு சொல்லப்பட்டிருக்குது? நோவாக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் என்ன? நல்லா யோசிச்சு பாருங்க. என்ன அசைன்மெண்ட் கர்த்தர் கொடுத்தாரு? பேழையை உண்டு பண்ணணும். எதுக்கு பேழையை உண்டு பண்ணணும்? மழை வரும்னு சொன்னார். அந்த காலத்தில் மழையே கிடையாது. அந்த காலத்தில் மழையே கிடையாது. அதற்கு முன்பதாக பூமி செழிப்படையதுக்கு என்ன கர்த்தர் உண்டு பண்ணியிருந்தாரு? பனி தான் பெய்ஞ்சிச்சு. பனி தான் பெய்தது. ஜனங்களுக்குள்ள ஒரு விசுவாசமும் இருக்காதுல்ல. நோவா சொல்லியிருக்கும் போது மழை பெய்ய போதுப்பா, இந்த பூமியே நினைக்க போதுப்பா அப்படின்னா யாருக்கும் கேட்டிராத காரியங்கள். நான் தான் சொல்றேன், இதுவரையும் தோன்றிராத, இதுவரையும் யாரும் அனுபவிச்சிருக்காத காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய சொன்னா பெட்டர் டூ இட். நான் அதை செய்யறதே நலம் இல்லை. இதுவரையும் அவன் அந்த வார்த்தையினுடைய ஆழத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரியல. அவர் சொல்லப்பட்ட காரியம் என்னது? தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்றுக்கொண்டான். அதுவரையும் மழையே கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில் இதுவரையும் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களுக்கு இது அப்படின்றத நீங்க உறுதியா நம்புனீங்கன்னா நீங்க உடனே என்ன செய்யணும்? செயல்படுத்துங்க. இந்த வார்த்தையை கேட்ட நோவா அடுத்த நாளே மழை பெய்யறதுக்கு ஏதாவது அறிகுறி இருந்ததா? எத்தனை வருஷமா அந்த அறிகுறியே இல்லை.
100 வருடமா அவன் கப்பலை கட்டுறான். 100 வருஷமா அவன் ஜனங்கள் எப்படி அவனை நிந்திச்சிருப்பாங்க, அவமானப்படுத்தியிருப்பாங்க. யோசித்து பாருங்க. ஒரு கிரியைகளை கர்த்தருடைய கிரியையாய் நான் இருக்கணும் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை நான் ஏற்றுக்கொண்டு அவருடைய கிரியைகளை செய்யணும்னா, டோன்ட் திங்க் தட் எவ்ரிபடி வில் அப்லோட் யூ. எல்லாரும் ஆஹா நீ சூப்பர்னு யாரும் கையை தட்டுவீங்கன்னு நினைக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் செயல்பட தொடங்குனீங்கன்னா, உங்களுக்கு முன்பதாய் நிற்கின்ற ஜனங்கள் உங்களை பார்த்து ஏளனமாக பேசலாம். ஆனால் இன்னைக்கு உலகம் என்ன தெரியுமா, மற்றவங்க என்ன நினச்சிக்குவாங்க. கீழே விழுந்தாலும் உடனே என்ன செய்யறது, நம்ம யாராவது ஃபோட்டோ கிட்ட எடுத்துட்டாங்களா, யாராவது பார்த்துட்டாங்களா, அடி விழுந்திருக்கோம், நல்ல சிராய்ப்பாயிருக்கும். ஆனால் இருந்தாலும் டக்குன்னு நினச்சி யாராவது அப்படி தான் பார்க்குறது, யாராவது பார்த்துட்டாங்களான்னு தான் பார்க்குறது இல்லை. உலகத்திற்காக அல்ல, தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு ஒரு வெல்கம் பண்ணுற மாதிரி இருக்காது. நம்ம இன்னைக்கு அதுதான் நினைக்கிறோம். கர்த்தர் நமக்கு வெல்கம் பண்ணுற மாதிரி சில காரியங்களை செய்தால் நமக்கு ஆமாம் நான் கர்த்தருடைய கிரியையாக இருக்கணும்னு சொல்கிறோம். ஆனால் நோவாவுடைய சூழ்நிலை பாருங்கள். அவன் காணாத ஒரு காரியம், மழை அந்த காலத்தில் பெய்யறதே கிடையாது, மழை பெய்ததே கிடையாது, பனி பூமியை நினைக்குது. அதுதான் என்ன செய்யுது, ஒரு செழிப்பை கொண்டு வருது. ஆனால் நோவாவுக்கு சொன்ன காரியம் என்னது, நீ ஒரு பேழையை உண்டு பண்ணு, அதனுடைய அளவு அதனுடைய நீளம் எல்லாம் இப்படி இருக்கணும். நான் இந்த தேசத்தில் மழையை உண்டு பண்ணி இந்த பூமி மழை பெய்யறதே அபூர்வம், மழை பெய்யறதே கிடையாது, அதனால் பூமியே நிரப்புமா அப்படின்னா அதையும் நம்புறதுக்கு ஒரு விசுவாசம். அதான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய விசுவாச கிரியைகள் என்பது உலகத்தினுடைய அனுபவம் உங்களுக்கு கற்றுத்தராத ஒரு காரியமாக இருக்கும். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் நம்பி விசுவாசித்து செய்தீங்கன்னா தான் நீங்களும் நானும் தேவனுடைய கிரியைகளாக இருப்போம். இது உலகம் கொடுக்கின்ற பாடம் அல்ல, வேத வசனத்தில் உறுதியாய் நிற்கின்ற உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. எதுக்கு நோவா ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்குறாங்க இல்லை. இன்னைக்கு நம்மளை உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை எபேசியர் 2ஆம் அதிகாரத்தின் 8வது வசனத்தில், கிருபையை கொண்டு விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டோம், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய. ஆமாம், நம்மளுடைய ரட்சிப்பும் நம்மளுடைய பலத்தினால் பெற்றது அல்ல, கிருபையை கொண்டு விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டோம். இது என்னுடைய பலன் அல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்போ இந்த ஈவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்னா, அதை கொண்டு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வதற்கு அவர் என்ன செய்யறாரு, பயன்படுத்துகிறார். மூன்றாவதாக கீழ்ப்படிதலினாலே உண்டாகக்கூடிய கிரியை. கர்த்தருடைய வார்த்தையை நான் படிக்கின்றேன், கர்த்தருடைய செய்தியை நான் கேட்கின்றேன், அநேக வேத வசனங்கள் எனக்கு தெரியுது. இந்த வசனங்களுக்கு கீழ்ப்படிதலினாலே தான் நான் கர்த்தருடைய கிரியைகளை என்ன செய்ய முடியும், நடத்த முடியும். அநேக நேரம் நமக்கு சாதகமாய் வார்த்தை இருக்குது, கீழ்ப்படிகிறது ரொம்ப சுலபம். ஆனால் பாதகமான காரியத்தை கீழ்ப்படிய சொல்றார். சில காரியத்தை விடவே முடியாது, விட சொல்றார். அதை விடுவது தான் என்னது, தேவனுடைய கிரியை. ஆபிரகாமை பார்த்து சொல்றார், உன்னுடைய ஏக சுதனா இருக்கிற உன்னுடைய குமாரனை எனக்கு பலியிடுன்னு சொல்றாரு. அவன் உறுதியா நம்பினா இது கர்த்தருடைய வார்த்தை. எப்படி ஒரு மனுஷன் உறுதியா நம்ப முடியும்? அவனோடு தேவனோடு கூட அவன் நெருக்கமான ஒரு காரியத்தில் இருந்தது, நெருக்கமான ஒரு ஐக்கியத்தில் ஒரு ஃபெலோஷிப்ல இருந்ததுனால தான் இது கர்த்தருடைய வார்த்தை என்பதை அவன் நம்பினா இந்த வார்த்தையை செய்வதன் நிமித்தமாய் அவனுடைய வாழ்க்கையில் பாதகமான சூழ்நிலை தான் இருக்குது. ஆனால் என்ன செய்தான், செயல்படுத்தினான். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உடனடியான, எப்படி நம்ம பேதுருவை குறித்து பார்த்தோம்ல, உடனே அவன் வலைகளை விட்டு பின் சென்றான். இன்னைக்கு தேவனுடைய கிரியை, தேவன் எதை எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நான் உனக்கு அநேக ஆலோசனை கொடுக்கிறது, நீ கீழ்ப்படியணுன்று தான். நான் உன்னுடைய சத்தியத்தை உபதேசிப்பது என்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்படணும்னு தான். நாம் உபதேசத்தை கேட்குறோம், ஆனால் செயல்பட தவறினால் உங்களுடைய கிரியை, என்னுடைய கிரியை என்ன செய்யும்? எப்படி ஒரு யூஸ் இல்லாத ஒரு ஃபோனோ அதே போல தான். ஃபோன் அழகாக தான் இருக்குது, ஃபோனுக்கு கவர் நல்லா தான் இருக்குது, டெம்பர்டு கிளாஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஆனால் நோ யூஸ் அப்படின்னா யாராவது இது கையில் வச்சிருப்போமா? இல்லை. அதே போல தான் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்றால் அவர் உருவாக்குகிற தேவனாக இருக்கிறாரு. உருவாக்கின தேவன் அவருடைய கிரியையை உங்கள் நிமித்தமாய் உங்கள் மூலமாய் நடத்தும்படி அவர் செய்கிறார். இல்லை, ஒரு 14-15 வயது நிறைந்த ஒரு பெண்ணை பார்த்து சொல்றாரு, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டார், நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசுன்னு பெயரிடுவார். அவருக்கு எனக்கு கல்யாணமே ஆகலையே, அவளுக்கு நடக்க போறதுன்னு என்னன்னு தெரியல, இருந்தாலும் இது எப்படி ஆகும்னு கேட்குறாரு.
பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவகுமாரன், அவர் இயேசுன்னு பெயரிடுன்னு சொல்றாரு. இவளுக்கு ஒன்றும் புரிஞ்சிருக்குமா? ஆனால் கடைசி அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு. ஆமாம், நல்லா கவனமாக கேளுங்க. தேவனுடைய சித்தத்தை செய்வது எல்லாமே சில நேரம் நமக்கு சாதகமாக அல்ல, அநேக நேரங்கள் பாதகமாக இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு. இதுதான் நம்ம போன வாரம் பார்த்தோம். எரேமியை பார்த்து சொல்லும்போது, உனக்கு விரோதமாக யுத்தங்கள் ஏறும், ஜனங்கள் எல்லாம் விரோதமாக எழும்புவாங்க, ஆனாலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் அவருடைய கிரியைகள் ஒரு நாள் என்ன செய்யாது? தடைபடாது. அவருடைய கிரியைகளை ஒரு நாள் என்ன செய்யாது? தடைபடாது. அப்படின்றத நாம் என்ன செய்கிறோம்? ஆமாம், இல்லை, அதை புரிந்தவர்களால் நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய கிரியைகளாய் நாம் இருக்கணும் தான் தேவனுடைய சுத்தமாக இருக்குது. எதுக்கு உங்களை என்னை கர்த்தர் அழைத்ததனுடைய நோக்கம் என்ன? அவர் எதற்கு இவ்வளவு பயிற்சி கொடுக்கணும்? எதுக்கு இவ்வளோ நேரம் இவ்வளோ காரியங்களை சொல்லிக் கொடுக்கணும்? உங்களை கொண்டு என்னை கொண்டு அவருடைய திட்டத்தை பூமியில் நிறைவேற்றணும். ஜெபம் பண்ணுவதோடு அல்ல, பரலோகத்தில் இருக்கிறது போல பூமியிலும் எப்படி இருக்கும்? உங்களையும் என்னையும் கொண்டு தான் இருக்கணும். ஜெபம் மட்டும் சொல்கிறோம்ல, பரலோகத்தில் இருக்கிறது போல கர்த்தாவே பூமியிலும் இருப்பதாக. யாரோ ஒருத்தங்க செய்வாங்க போல இருக்கு, அப்படி அல்ல, நம்ம தான் செய்யணும். கர்த்தரை அறிந்த உங்களை கொண்டு தான் பரலோகத்தில் இருக்கிறத பூமியில் செயல்படுத்தணும். பரலோகத்தில் என்ன இருக்குது பாஸ்டர்னு அடுத்தது கேட்பீங்க, அப்படி தானே? அங்கே இருக்குது போலேயே இங்கேயும் செய்யுங்கன்னா அங்கே என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? எனக்கும் தெரியாது. யாருக்கு தெரியும்? ஆவியானவருக்கு தெரியும், பிதாவானவருக்கு தெரியும். அப்போ நான் அவரை நம்பி இருக்கும்போது அவர் எனக்கு போதிக்கிறவராக இருந்து கிரியைகளை நடப்பிக்கிறார். அதற்கு ஒப்பு கொடுப்பது தான் விசுவாச ஜீவியம். ஹல்லேலூயா. விசுவாச ஜீவியம்னா டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட் யுவர் செல்ஃப். ஒரு நாள் வேத வாசிப்பு, உபவாசம், ஜெபம், இதில் நான் திருப்தி அடைஞ்சிட்டேன்னா என்னுடைய வாழ்க்கை இப்படியே போகும். என்னை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செயல்படுத்த முடியாது. எப்பொழுது நான் கேட்கின்ற காது அவரோடு கூட அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கிரியைக்கு உடன்படுகிறேனோ அப்போ தான் நீங்களும் நானும் எப்படி இருப்போம்? அவர் எல்லாம் செய்து முடிச்சிட்டாருன்னு நம்ம சொல்கிறோம். ஆபிரகாம் ஒருவேளை அவருடைய மகனை பலி கொடுக்கும்படி கேட்கும்போது இல்லை அப்படின்றதாருன்னா ஆபிரகாமோட வாழ்க்கை அங்கேயே முடிஞ்சிருக்கும். ஆபிரகாம் அதன் நிமித்தமாய் தான், அவனுடைய கிரியை நிமித்தமாய் அவன் நீதிமானாய் காணப்பட்டான் என்று சொல்லி வேதத்தில் கொடுக்கப்பட்டது. ஒரு ஆபிரகாமை அல்ல, தேவன் அநேகரை தேடிக்கொண்டிருக்கிறார். அவருக்கு யாரெல்லாம் உண்மையாக நம்ம ஒப்பு கொடுத்து நாம் ஜீவிக்கிறோமோ, ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு எண்ணம், ஒரே ஒரு ஓட்டம், இங்கே ஒரு மாதிரி அங்கே ஒரு மாதிரி அல்ல, ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பதாக நான் நீதியாய் அவருடைய சத்தத்திற்கு செவிசாய்க்கிறவனாக நான் இருந்தேன்னா கர்த்தர் உங்களையும் என்னையும் கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். கர்த்தர் உங்களை என்னையும் பார்க்குற விதமே வேற. நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம என் குடும்ப காரியத்தையே யோசித்து இதே என்னால் ஹேண்டில் பண்ண முடியேன், என்னுடைய பார்வையை நான் சிறிதாக்கி கொள்கிறேன். இல்லை, ஒரு கழுகு எப்பயுமே மேலேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அதுக்கு உலகமே பார்த்துருக்கீங்களா இல்லையா? பேர்ட் ஐ வியூன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு கழுகுக்கு பின்னாடி ஒரு கேமராவை கட்டி விட்டுருப்பாங்க. அந்த கழுகு பறக்கும்போது அந்த சகலத்தையும் பார்க்கும். அதோடைய கண்கள் மனுஷனுடைய கண்களை காட்டில் 10 மடங்கு ஷார்ப்புன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ தூரத்தில் ஒரு சிறிய விலங்கு இருந்தாலும் அது என்ன செய்யுது? அப்போது உங்களையும் ஒரு கழுகுக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஒரு திராணியை கொடுத்துருக்கும் போது உங்களுக்கு எனக்கு எவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த், எவ்வளோ காரியத்தை கொடுத்துருக்காரு. ஆனால் ஏன் தெரியுமா நம்ம மட்டுப்படுத்துகிறது? நம்மளை மட்டுப்படுத்துறது சத்துருவாகிய பிசாசு தான். உன்னால் இதெல்லாம் செய்ய முடியாது, நீ இதெல்லாம் மேற்கொள்ள முடியாது, இனி ரொம்ப கஷ்டம், இப்படி தான் நெகட்டிவாக சொல்லிக்கிட்டே இருக்கிற காரியம். ஆனால் சொல்கிறாரு, ஒன்றுக்கும் உதவாத ஒரு மனுஷனை கொண்டு தான் கர்த்தர் என்ன செய்தார்? வெறும் மீன் பிடிக்கிற வேலை மட்டும்தான் தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி அவன் உபதேசத்தை கேட்டான். இயேசு சொல்லிட்டாருன்னு சட்டுன்னு வரல. அந்த உபதேசத்தில் ஏதோ ஒரு வார்த்தை அவனுக்குள்ள என்ன செய்திருக்குது? கிரியை செய்திருக்குது. அந்த கிரியை செய்கிறது தான் தேவன் என்னோடு கூட இருக்கிறது, என்னை உருவாக்குகிறது. உருவாக்கிய பின்பு அவருடைய கிரியைகளை நடப்பிக்கும்படி அவன் பின்னாடியே போறான். ஒரே நாளில் உருவாக்கப்படவில்லை. அவன் தேவனோடு கூட எத்தனை வருஷம் தான்? 3 ஆண்டுகள். நம்ம ரட்சிக்கப்பட்ட எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? அது இருக்கும் பாஸ்டர் 20-30 வருஷம் அப்படியே தான் இருக்கு. முன்னுக்கு வந்திருக்கீங்களா? ஆமாம் பாஸ்டர், 4வது பெஞ்சிலேருந்து 2வது வந்திருக்கேன், 3வது வந்திருக்கேன். அப்படி அல்ல, தேவனுக்காக பயன்படுகிறவர்களாய் மாறும். நம்முடைய நற்கிரியைகள் வேற, நீங்கள் மற்றவங்களுக்கு உதவுறதுன்றது வேற, அது வேற. தேவனுக்கு உதவு, தேவனுடைய கிரியைகளை நடப்பிப்பது என்பது வேற. கர்த்தருக்கு நான் கிரியை செய்கிறவளாய். ஒருவேளை எல்லாருக்கும் ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் கிடைக்காம இருக்கலாம், எல்லாருக்கும் ஒரு பெரிய லைம் லைட் கிடைக்காம இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நீங்க செய்கிற ஒரு சிறிய காரியத்தை உங்களை வச்சு அவர் என்ன செய்யணும்னு நினைச்சிருக்கிறாரோ அதை கட்டாயம் அவர் என்ன செய்வார்?
செய்வார். அப்போ முதலாவது என்னது? இன்றைக்கி ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஜெப வாழ்க்கை, வேத வாசிப்பு. எத்தனை பேர் வேதத்தை வாசிக்கிறீங்க? நம்ம அந்த லிஸ்ட்டு கொடுத்தோம், ஒரு வருஷத்தில் எத்தனை முடிக்கணும்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்குறோம். எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணுறீங்க? ஆமென், ஸ்தோத்திரம், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் விட்டுட்டேன் பாஸ்டர், எனக்கு 2-3 நாள் போனதுனால ஒரு பெரிய போர்ஷன் ஆனதுனால எனக்கு அதை படிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு புது பிளான் ஒன்று கொண்டு வந்துருங்க. இன்றைக்கி சாப்டர் பை சாப்டராக நீங்கள் முடிக்கலாம். அது உங்களுக்கு இன்னும் ஆர்வமாக இருக்கும். ஓ, இத்தனை சாப்டர் முடிச்சிட்டேன், இன்னும் முடிக்கணும், எதெல்லாம் முடிக்காமல் இருக்குது அதெல்லாம் நீங்கள் முடிக்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் படிக்கிறது. நான் ஒன்று சொல்கிறேன், வேதத்தை படிக்காமல் நீங்கள் எத்தனை சர்மன் கேட்டாலும், இயேசுவே வந்து இறங்கி பிரசங்கித்தாலும் உங்களுக்கு என்ன செய்ய போகிறதில்ல? இருந்தாங்க அப்படி தானே? இல்லை, இயேசுவே வந்து பிரசங்கிக்கும் போது சதுசேயர் பரிசேயர்லாம் இருந்தாங்க. இவன் எங்கே தப்பு விடுவான் அப்படி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இவன் எப்போ பிடிக்கலாம் இல்லை? வேதத்தை படிக்கலைன்னா இப்படி தான் நம்ம எண்ணம் தோணும். எங்கே பாஸ்டர் என்ன தப்பு சொன்னார், இல்லை எந்த இன்சிடெண்ட் ஆயிடுச்சு, இப்படி இருக்கும். நான் சொல்கிறேன், வேதத்தை படித்து ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களை பார்த்து பிசாசு நடுங்குவான். பிசாசு மட்டும் இல்லை, நீங்கள் பரிசுத்த வாட்டியாக இருக்கும்போது சாதாரண ஜனங்கள் உங்கள்கிட்ட வந்து எப்படி அவங்க வந்து உங்கள்கிட்ட பேசவே முடியாது. உங்களுக்கு முன்னாடி பேசணுன்னா ஒரு நடுக்கம் இருக்கும். நடுக்கம் இருக்கணுன்றதுக்காக வேதத்தை படிக்காதீங்க. என்னை பார்த்து எல்லாம் பயப்படணும்னு அப்படி கிடையாது. இந்த பயம் நம்மால் உண்டானது அல்ல. நீங்கள் பரிசுத்தமாக உங்களை காட்டிக்கொள்ள உங்களோடு கூட நெருங்குகிற மனுஷங்களும் பரிசுத்தவானாவாங்க. இதுதான் தேவன் சொன்னது. ஆனால் உலகம் என்ன தெரியுமா? அவன்லாம் பயங்கர மோசமான, அவனோடலாம் நீ சேராத. பரிசேயர்கள் அதான் சொன்னாங்க. இயேசுவானவர் பார்த்து சொன்னாங்க, இவர் பாவிகள் வீட்டுக்கு போகிறாங்க, பாவிகளோட போய் சாப்பிட்றாருன்னாங்க. இயேசுவோடைய சிந்தை என்ன தெரியுமா? பாவியோட நான் போய் சேர்ந்தாலும் அவனு என்ன செய்வான்? பரிசுத்தமாய் மாறுவான். இவர்கள் நினைச்சாங்க, பாவிகளோட போய் சேர்ந்தா நானும். ஏன் தெரியுமா? மற்றவங்களாம் அவர் வீட்டில் போயிட்டு வந்தார்ப்பா அப்படின்னு சொன்னார்னா இவங்களும் பாவியாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஆனால் இயேசுவானவர் எப்பேற்பட்ட பாவியின் மத்தியில் அவர் சந்திச்சாலும் கூட அவங்கள பரிசுத்தமாக மாற்றினார். இன்னைக்கு அதே ஆவி உங்களிடத்தில் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் ஆமின்னு சொல்கிறீங்க? கர்த்தருடைய ஆவி என் மேல் இருக்குது. இயேசுவானவர் சொன்னார், பரிசுத்த ஆவியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அவர் என்ன செய்வார்? நடத்துவார். இந்த காலை வேளையில் ஒரு தீர்மானத்தை மாத்திர எடுங்க. என்னுடைய வேத வாசிப்பும் என்னுடைய ஜெபமும் என்னுடைய அன்றாட ஆகாரமாய் மாறட்டும். நான் சாப்பிட மறந்தா கூட ஜெபிப்பதை, நான் வேத வாசிப்பதை நான் மறக்காதபடி இந்த நாளில் நான் ஒரு தீர்மானத்தை எடுக்க. இன்னும் ஒரு 6 மாதம் தான் இருக்குது. இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே கர்த்தர் நீர் ஏதோ ஒரு காரியத்தை எனக்கு செய்யணும். முதலாவது உங்களுடைய வாஞ்சை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தரை நாடுங்க. ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் நாடுனீங்கன்னா மற்றதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? எவ்வளோ கிடைச்சாலும் மனுஷனுக்கு திருப்தியே கிடையாது. அப்படிதானே? எவ்வளோ கிடைச்சாலும் திருப்தியே கிடையாது. ஆனால் ஆவியான வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் தரும் சந்தோஷம் எப்படி தெரியுமா இருக்குமா? அது என்ஜாய் பண்ணால் மட்டும்தான் தெரியும். இல்லை, இன் ஹிஸ் பிரசன்ஸ் தேர் இஸ் ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய் அப்படின்ற அவருடைய சமூகத்தில் ஆனந்தம், அவருடைய வலது பாரிச்சத்தில் நித்திய பேரின்பம் அவருக்கு தான். யாராவது அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த ஆனந்தம் அவங்களுக்கு கண்ணீரை வர வைக்கும். ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். இல்லை, இது வேற யாரும் கொடுக்க முடியாது. ஒரு சில மனிதர்கள் உங்களுக்கு கொடுக்குறவங்களா இருந்தாங்கன்னா அந்த மனிதர்களே உங்களை என்ன செய்வாங்க? கொஞ்ச நாளில் வெறுக்கும்படி இருக்கும். ஆனால் தேவன் அவரிடத்துல போகும்போதெல்லாம், அவரிடத்துல சொல்லும் போதெல்லாம் என்னோடு கூட அவர் இருப்பதை நான் எப்போ உணர முடியும் தெரியுமா? அந்த அனுபவம் தான், அந்த ஃபெலோஷிப் தான். அதுதான் உங்களை உருவாக்கும். நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இப்படி இல்லை, இந்த காரியத்தெல்லாம் ஹேண்டில் பண்ணவே தெரியாது. ஆனால் இப்போ எனக்கு அதை ஹேண்டில் பண்ண கர்த்தர் என்னை உருவாக்கி இருக்கிறார். இதை நான் எப்படி கடந்து போவேன்னு எனக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் இப்போ நான் அதை அப்படி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கிறேன். இல்லை, கர்த்தர் உங்களை உருவாக்கும் போது மட்டும்தான். ஆனால் அதை நான் ஒன்று சொல்கிறேன், உருவாக்குறதுலே நிற்பாட்டிடாதீங்க. ஒரு சைடில் உருவாக்கணும், ஒரு சைடில் கிரியைகளை நடப்பிக்கணும், பயன்படணும். உருவாக்கப்பட்ட ஒன்றும் பயன்பாட்டுக்கு வரலன்னா அது யூஸ்லெஸ். அப்போ நான் பயன்படுகிற கிறிஸ்தவனாக மாறணும். எத்தனை பேர் உண்மையிலே சொல்கிறீங்க? உங்களுடைய வாய்களை திறந்து ஒரு விசை நாம் எழுந்திருப்போம்.